நம்ம வந்து கரடி பார்த்து ஓடக்கூடாது ஸ்டில்லா நிக்கணும். கரடி உங்க முன்னால வருதுன்னா நம்ம ஸ்டாச்சுமா நின்னா அது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரெண்டு மேல் டைகர் வந்து ஃபைட் பண்ணும். குட் அடல்ட் ஆல்சோ. யா ஹியூஜ் அடல்ட். அண்ட் இது ரெண்டும் வந்து ஃபைட் பண்ணும். யார் வின் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு அந்த ஃபீமேல் லேண்ட் டெரிட்டரி. ஓகே. த ஒன் ஹூ லூசஸ் அந்த டெரிட்டரியை விட்டு போயிடும். நம்ம வந்து வீடு கட்டணும்னு இந்த மரம் செடியெல்லாம் வெட்டுறோம்ல. ஸோ நம்ம ஈக்குவலேட்டு அவங்களோட வீடை கீழே விழுத்திட்டு நம்ம வீடை கட்டுறோம். அப்போ அந்த ஒரு லொக்காலிட்டியில வந்து அந்த பேர்டு கம்மியா இருக்கும். டீப் ஃபாரஸ்ட்குள்ள போகும்போது வந்து ஃபர்ஸ்ட் டே நல்ல பயமா தான் இருந்துச்சு. ஓகே. பட் என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன இன்னும் உள்ள போக சொல்லிடுச்சு. நீங்க ஒரு ஃபாரஸ்ட்க்கு போறீங்கன்னா நீங்க அங்க நிறைய மான் பாக்குறீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் வந்து ஒரு ஹெல்தியான ஃபாரஸ்ட். ஆனா இது நீங்க கம்மியான மான் பாக்குறீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் அவ்வளவு ஹெல்தியா இல்ல. வெனமஸ் ஸ்னேக்கோட தலை வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும், தடியா இருக்கும், ப்ராடா இருக்கும். ஓகே. ஆனா நான் வெனமஸ் ஸ்னேக்ஸோட வந்து கொஞ்சம் கூட தின்னா இருக்கும். கிங் கோப்ரா வந்து எப்படின்னா ரொம்ப லேசியான ஸ்னேக்னு சொல்லலாம். மார்னிங்ல இருந்து ஆஃப்டர்நூன் வேற ஃபுல் லேசியா தான் இருக்கும். 4க்கு மேல தான் அவங்க ஆக்டிவ் ஆவாங்க. அவங்க நைட் டைம் தான் கண்ணு ப்ராப்பரா தெரியும். யானை வந்து அதோட டெண்டன்சி எப்படின்னா 10-15 வருஷம் முன்னாடி அதோட அதே ஆன்செஸ்டர் வந்து எந்த வழிக்கு போனாங்களோ இந்த யானை அந்த வழிக்கு தான் போகும். இப்போ வந்து அந்த ரோட்ல இருந்து நடுவுல ஏதாச்சும் ஒரு வீடு வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து சுத்தி போக தெரியாது. ஏன்னா அதோட மெமரியில வந்து சுத்தி போற வழி இல்ல. அப்போ அதோட ஒரே ஒரு வழி என்னன்னா அந்த வீடை உடைச்சு போட்டு தாண்டி போகணும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் நடக்குது. நம்ம சாப்பிட்றது வந்து அந்த அனிமல்ஸ்க்காக பாய்சனா இருக்கும். இப்போ நம்ம வந்து டைகர் மாதிரி ராவா டியரோ இல்ல யானையோ நம்ம அதை ராவா சாப்பிட முடியாது, நமக்கு டைஜஸ்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இந்த பிஸ்கெட்ஸ் அதுல இருக்கிற அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது வந்து அவங்களுக்கு டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து அவங்களுக்கு டெத்தில் போய் விட்டுரும். ஃபாரஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். அது மட்டும் இல்லாம இது வந்து நம்மளுக்கு லைஃபோட மெயின் ரிசோர்சஸ், ஆக்சிஜன், தண்ணி, அந்த மாதிரி ரிசோர்ஸஸ் எல்லாம் கொடுக்குது. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இந்த காட்டு வந்து கொஞ்சம் லிவிங் பீயிங்ஸ்க்காக வீடு. நம்ம வந்து இன்னொருத்தரோட வீடு உடச்சி கீழே போடக்கூடாது. அதனால நம்ம இந்த ஃபாரஸ்ட்டை சேவ் பண்ணோம். வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனி ஆயுத பூஜை தின நல்வாழ்த்துக்கள். அண்ட் இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் நவீனின் அன்பு வணக்கங்களும். இன்று நாடு முழுவதும் தசரா கொண்டாட்டமாகவும் நவராத்திரி தினமாகவும் ஆயுத பூஜையாகவும் சரஸ்வதி பூஜையாகவும் இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதாவது இது பெண் தெய்வங்களுக்கு உரித்தான ஒரு நாளாகவே கொண்டாடப்பட்டு வருகிறது. 9 நாட்கள் ஒவ்வொரு வீட்டிலும் கொலு வைக்கப்பட்டு இந்த இறுதி நாளாக நவராத்திரியோட இறுதி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் 3 நாட்கள் காளி தெய்வத்திற்காக கொண்டாடுவார்கள். நம்முடைய வலிமைக்காகவும் நம்மளுடைய வீரத்திற்காகவும் கொண்டாடுவாங்க. அடுத்த 3 நாட்கள் துர்க்கைக்காக கொண்டாடுவாங்க. நம்முடைய செல்வம், தொழில், வளத்திற்காக கொண்டாடுவாங்க. அடுத்த 3ஆவது நாட்கள் சரஸ்வதிக்காக கொண்டாடுவாங்க. நம்முடைய கல்விக்காகவும் கலைத்துறைக்காகவும் கொண்டாடுவாங்க. இப்படி ஒவ்வொரு 3 நாட்களையும் பார்த்தீங்கன்னா பெண் தெய்வங்களுக்கு பிரித்து கொடுத்து அழகாக கொண்டாடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு திருநாளில் நம்ம ஒரு குட்டி பெண் தெய்வத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் தான் பாலக்காடு. ஓகே, அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம மீட் பண்ணக்கூடிய அந்த குட்டி பெண் தேவதை யாரு தெரியுமா? அனன்யா விஸ்வேஷ். இவங்க இந்தியாவின் இளம் வயது வன பாதுகாவலர் அண்ட் யங்கஸ்ட் பேர்டு வாட்சரும் கூட. நம்ம நார்மலாக ஒரு குழந்தைய மீட் பண்ணணும் அப்படின்னா ஸ்கூல்லையோ இல்லை வீட்லேயோ இல்லை ப்ளே ஸ்டேஷன்லையோ போய் பார்ப்போம். பட் இவங்களை பார்க்கணுன்னா நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு தான் வரணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பேர்ட்ஸை பற்றியும் ரெப்டைல்ஸ் பற்றியும் அண்ட் ஸ்னேக்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் படிச்சுட்டு இருக்காங்க. அதை பற்றி அவேர்னஸும் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை நம்ம மீட் பண்ணுறதுக்கு தான் தோனி ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கும். ஆக்சுவலாக இந்த ஃபாரஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிகினிங்கில் ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக இருந்துச்சு. ஹண்டிங் சம்திங் இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியாவோட வன பாதுகாப்பு சட்டம் வந்ததுக்கப்புறமா அதை ரெஸ்கியூ பண்ண கவர்மெண்ட் இதை வந்து ஒரு ஈகோ டூரிசமாக மாற்றிருக்காங்க. இங்கே தான் அவங்கள மீட் பண்ண வந்திருக்கோம். இங்கே தான் அவங்க பேர்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட தான் இந்த ட்ராவல் போகுது. இந்த ஷோவுக்கு இன்னொரு பேரும் வைக்கலாம், சைல்டு வெர்சஸ் வைல்டு. வாங்க நம்ம இந்த தோனி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோம். இந்த பயணத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். காட்டை பற்றியும் அதோடைய வனவிலங்குகள் பற்றியும் பேர்ட்ஸை பற்றி நிறைய விஷயம் நம்ம பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். வைல்டு இஸ் இம்பார்ட்டன்ட். வைல்டு இஸ் இம்பார்ட்டன்ட் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அது எதுக்காக தெரியுமா? மனுஷன்கிட்ட இருந்து இந்த வைல்டை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ அதுதான் வைல்டு இஸ் இம்பார்ட்டன்ட் சொன்னேன். ஏன்னா காடு தான் நமக்கு எல்லாமே கொடுத்துட்ருக்குன்னு நம்ம சொன்னோம். இங்கே இருக்கக்கூடிய நீர்கள் கிடைக்கிறதுனால மட்டும்தான் நம்ம நல்ல விவசாயம் பண்ணுறோம், நல்ல செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம இந்த மலைக்கு மேலே 4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் அனன்யாவை பார்க்குறக்காக. அனன்யா இங்கே தான் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அவங்கள தான் பார்க்க போகிறோம்.
4 கிலோமீட்டர் மேலே வந்தோம்னு சொன்னோம். அனன்யா ஏதோ ஒரு பேர்டை ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் சைலண்டாகவே பேசுவோம். அந்த பேர்ட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பேர்ட் பேர்லாம் எனக்கு உண்மையாக என்னன்னு தெரில. ஸோ அந்த பேர்டு என்ன ஏது நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஹே ஹாய், வந்துட்டாங்க. ஹாய் அனன்யா. ஹாய். நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ டு. என்ன பேர்ட் அது? அது வந்து ஒரு பிரவுன் வுட் அவுல். அப்படியா? நல்லா இருக்கே, பார்க்கலாமா? வாவ், ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓகே, இந்த பேர்டோட இது என்ன ஸ்பெஷல் என்ன? இது வந்து ரொம்ப ரேரான அவுல். நம்ம வந்து நார்மலா பாக்குற அவுல் மாதிரி நம்மளுக்கு நைட் டைம் தெரியற மாதிரி இது வந்து நைட் டைம் தான் மோஸ்ட் ஆக்டிவா இருக்கும். நம்ம வந்து ஜெனரலி அவுல்ஸ் டே டைம்ல எங்க வேணாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இத வந்து டே டைம்ல பாக்குறது வந்து ரொம்பவே ரேர். ஓகே அனன்யா, உங்களுக்கு பேர்ட்ஸ் பத்தி எவ்வளவு விஷயங்கள் தெரியும்? கண்டிப்பா காட்டை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும். காடுனா என்ன அனன்யா? நான் வந்து பிலீவ் பண்றது காடு வந்து இட்ஸ் அ ஹோம். இது இந்த லிவிங் பீயிங்ஸ்க்கு எல்லாமே இது ஒரு வீடு. ஸோ நம்ம வந்து அவங்களோட வீட்டுல போய் விஷ் நாட் டிஸ்ட்ராய். நம்ம வந்து அதை சேஃபா பாதுகாத்து வைக்கணும். ஸோ நம்ம வீடுங்கிறத கண்டிப்பா பாதுகாத்து வைக்கணும். நாங்களாம் வந்து சின்ன வயசுல அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம். பட் உங்களுக்கு அப்படின்ற ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு இதுவே கிடையாது. எல்லாமே நீங்க வந்து சின்ன வயசுலயே பண்ணிட்டீங்க. உங்களுக்கு எப்படி இந்த காட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும், பேர்ட்ஸை பத்தி நிறைய விஷயம் படிக்கணும்னு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? நான் வந்து குட்டியா இருக்கும்போது டச் அண்ட் ஃபீல் சொல்ற ஒரு புக் வந்து ரொம்ப. குட்டியா தானே இருக்கீங்க? அப்ப ரொம்ப குட்டியா இருந்தேன். ஓகே. அப்போ அந்த புக்கு வந்து அந்த டைம்ல ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு. ஓகே. அது எப்படின்னா அதுல ஒரு அனிமலோட ஸ்கின், அந்த ஸ்கின்னோட அந்த டெக்ஸ்சர் இருக்குல்ல, அது நம்ம ஃபீல் பண்ணி படிக்கலாம். சோ அந்த புக்ல இருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த பிக்சர் புக் சொல்லுவோம் பெருசு பெருசா, அதுல இருக்கிற அந்த கலர்ஃபுல்லான பேர்ட்ஸ், என்ன அதோட குட்டி குட்டி கியூட்டான பேபிஸ், அதெல்லாம் பார்த்து அந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்புறமா நாங்க வந்து ஃபேமிலி டூருக்கு ஊட்டி போகும்போது தான் நான் வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் என் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். நான் சொன்னது வந்து எனக்கு ஊட்டியில படிக்கணும்னு ஃபர்மா சொன்னதுனால நாங்க இம்மிடியேட்டா ஊட்டி ஷிஃப்ட் ஆயிட்டோம். அதுக்கு முன்னால எங்க இருந்தீங்க? அதுக்கு முன்னால வந்து நாங்க பாலக்காடுல இருந்தோம். நான் பிறந்தது வந்து பாம்பேல. பாம்பே. இந்த காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அடல்ட்ஸே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. எப்படி அவ்வளவு சின்ன வயசுல நீங்க ஒரு புக்கே எழுதி இருக்கிற அளவுக்கு போயிருக்கீங்க? எப்படி உங்களை அலோவ் பண்ணாங்க? அந்த ஜோன் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் என்னையுமே அலோவ் பண்ணல. ஓகே. சோ நான் வந்து இந்த லோக்கல் ஜீப் இருப்பாங்க, அவங்க கூட வந்துட்டு ஆஸ் டூரிஸ்டாவே போயிட்டு இருந்தேன் ஆன் த மெயின் ரோட். அதுக்கப்புறம் ஒரு லெவல் வந்து நான் ரீச் ஆனதும் எனக்கு ஒபிஷியல் பர்மிஷன் கிடைச்சிருச்சு. ஓகே. சோ அப்போல இருந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ள ஒரு லிமிட் வேற ஐ கேன் கோ இன். ஓகே. நீங்க ஃபாரஸ்ட்லயே முதல்ல சந்திச்ச ஒரு நல்ல அனுபவம்னா என்ன? நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் காட்டுக்குள்ள நடந்து போகும்போது வந்து ஒரு கரடி என்கவுண்டர் பண்ணேன். ஓ, ஃபர்ஸ்ட் டைம், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. எதுவுமே தெரியாது எனக்கு. நான் ஜஸ்ட் ஒரு பேர்ட போட்டோ எடுத்துட்டு இருக்கேன், கரடி என் முன்னாடி வந்து நிக்குது. எப்படி அந்த தருணத்துல எப்படி எஸ்கேப் ஆனீங்க? நாங்க வந்து ஒரு 4-5 பேர் இருந்தோம். ஓகே. சோ அதனால வந்து ஒரு கரடி வந்து ஒரு ஆளை சிங்கிளா பாத்துருச்சுன்னா தான் அடிக்க வரும். ஓகே. இல்லனா அந்த கரடியை விட நம்ம நம்பர்ல அதிகமா இருந்தோம்னா அந்த கரடியே ஓடி போயிடும். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து கரடியை பார்த்து ஓடக்கூடாது, ஸ்டில்லா நிக்கணும். கரடி உங்க முன்னால வருதுன்னா நம்ம ஸ்டாச்சுமா நின்னா அது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படிதான். அந்த டைம்ல நம்ம எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்றத யோசிச்சு நம்ம எஸ்கேப் ஆகணும். சில நேரத்துல பாத்தீங்கன்னா கரடியை விட ரொம்ப டாலா பெருசா இருக்காங்கன்னா அதை அட்டாக் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க, அது உண்மையா? இல்ல, நான் வந்து பார்த்தது வேற. கரடி வந்து கொஞ்சம் பெரிய அனிமல் தான் ஹியூமன்ஸையும் கம்பேர் பண்றதுக்கு. ஆனா நம்ம வந்து ஒரு ஆளுக்கு அதிகமா இருந்தோம், லைக் அதை விட கொஞ்சம் பெருசா இருந்தோம்னா அது தனியா திரும்பி போயிடும். இந்த புக் ஆஃப் மசினகுடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்லையும் ஃப்ரீயா கொடுத்தீங்க. நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்ததுக்கான முக்கியமான ரீசன் இந்த பேர்ட்ஸை பற்றி எல்லாரும் சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும், ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கன்னா. பட் இதுக்கு பின்னால் உங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷ ஜேர்னி இருக்குது. அந்த ஜேர்னி பற்றி எங்களோட சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப டஃப்பான ஒரு ஜேர்னி. ஏன்னா காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணணும், ஒரு பேர்ட்ஸையும் பக்கத்தில் கேப்சர் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். நான் மார்னிங் 5 o'clock எழுந்திருப்பேன். பை 6:30 ஃபீல்டுக்கு போவேன். ஓகே. அப்புறம் 8:30க்கு நான் I'll come back home. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஸ்கூல் இருக்கு. நான் வந்து ஸ்கூல் போறது, நான் ஆன்லைன் ஸ்கூலிங் ஆனதுனால எனக்கு கிளாஸஸ் வந்து 9:30க்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த 1 hour வந்து நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கிளாஸ்க்கு ரெடியாகி சாப்பிட்டு எல்லாம் உட்காந்துருவேன். 1:30க்கு என்னோட கிளாஸ் ஃபினிஷ் ஆயிட்டு இருந்துச்சு.
எனக்கு வந்து எவ்ரிடேல ஒன்லி 1 hour ஆஃப் ஸ்க்ரீன் டைம் தான். ஓகே. ஸோ அப்பா எனக்கு வந்து இந்த ஒரு லிபர்ட்டி கொடுத்துருக்காங்க. அந்த 1 hour வந்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. காலையில, மத்தியானம் இல்ல ராத்திரி எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காரு. ஸோ மத்தியானம் வந்து மோஸ்ட்லி நான் படிப்பேன். படிச்சுட்டு ஒரு 4 o'clock பேக் டு ஃபீல்ட். ஓகே. 6 o'clock நான் மடங்கி வந்துடுவேன். வீக்கெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி ஃபுல் டே ஃபாரஸ்ட் டேஸ் ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங். இப்படி அந்த டீப் ஃபாரஸ்ட்ல போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. அது எப்படி இருந்துச்சு அந்த அனுபவங்கள்? டீப் ஃபாரஸ்ட்குள்ள போகும்போது வந்து ஃபர்ஸ்ட் டே நல்ல பயமா தான் இருந்துச்சு. ஓகே. பட் என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன இன்னும் உள்ள போக சொல்லிடுச்சு. அப்போ நான் போனப்போ அங்க உள்ள இருக்கிறது வந்து அந்த கலர்ஃபுல் பேர்ட்ஸ், பின்ன கொஞ்சம் மானு, காட்டு போத்து, அது எல்லாமே நாங்க பார்த்தோம். அதெல்லாம் போட்டோகிராஃப் பண்ணோம். இப்போ நீங்க இந்த ஃபாரஸ்ட்குள்ள என்ட்ரி ஆகுறீங்களா? இப்போ நீங்கள் என்ட்ரி ஆகி உள்ளே போயிட்டு வெளில வரப்போ இந்த பயம் போயிடும், பேர்ட்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் பேர்ட்ஸை பற்றி மெயினாக எந்த விஷயத்தில் கான்சென்ட்ரேஷன் பண்ணீங்க? நான் வந்து பேர்ட்ஸ் மேலே மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணது வந்து என்னோட புக்குக்காக தான். ஓகே. ஏன்னா புக்கில் மட்டும்னா ஃபோட்டோ எடுத்து பேர் மட்டும் போடலனா, நான் வந்து அந்த பேர்டோட சயின்டிஃபிக் நேம் அப்படின்னு இந்த IUCN ரெட் லிஸ்ட் சொல்லுவோம்ல, அதில் வந்து அந்த பேர்ட் ஏதாச்சும் என்டேஞ்சர்ட், எண்டமிக் இல்லை ஏதாச்சும் த்ரெட்னிங் கேட்டகரியில் இருக்குதா அது எல்லாமே செக் பண்ணிட்டு அந்த பேர்டுக்கு அக்கார்டிங்லி அது போடுவேன். அதான் அது போடுவீங்க. இந்த பேர்ட்ஸ் வந்து மனிதர்களுக்கு என்னெல்லாம் கற்று தருது? பேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, அது வந்து அதோட ஃபேமிலியை எவ்வளோ ஈஸியாக மேனேஜ் பண்ணுது. நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒரு நாளைக்கு வந்து உங்கள் ஏசியோட வெண்டில் ஒரு புறா முட்டை போட்டிருக்குன்னா அந்த புறா வந்து அங்கேயே உட்காந்துருக்கும். முட்டை விரியறது வேற அந்த குட்டிக்கு சாப்பாடு கொடுத்து அது நல்லா வளர்க்கும். ஆமா. ஆனா என்னோட ஃபேவரட் பேர்ட் கிரேட் இந்தியன் ஹார்ன்பில் சொல்றது. கிரேட் இந்தியன் ஹார்ன்பில் அந்த நீலமா மூக்கு இருக்குமே. ஆமா, கலர்ஃபுல்லா இருக்கும். ஆமா, அது வந்து எனக்கு ஃபேவரட் பேர்ட் இருந்துச்சுன்னா எனக்கு அதோட அந்த மேட்டிங் பீரியட்ல பிஹேவியர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது எப்படின்னா ஒரு மேலும் ஃபீமேலும் தேர் ஹோல் லைஃப் டைம் பேர் ஆயிரும். பேர் ஆயிட்டு எவ்ரி இயர் அந்த ஒரே ஒரு ட்ரீல வந்து நெஸ்ட் பண்ணும். அது வந்து எப்படின்னா அந்த ட்ரீ சூஸ் பண்ணி அதுல ஒரு ஓட்டை பண்ணி அந்த ஃபீமேல் வந்து உள்ள உட்காந்து அது ஃபெதர்ஸ் எல்லாம் இருக்கிறது வந்து அதெல்லாம் தண்ணே எடுத்துட்டு அதோட முட்டைக்கு வேண்டிய ஒரு பெட் பண்ணிரும். அந்த பெட்ல வந்து முட்டை போட்டு அந்த ஃபீமேல் அங்கேயே உட்காந்துருக்கும். இப்போ அந்த ஃபீமேலுக்கு வெளியே வர முடியாது. அதுக்கு ரெக்கை இல்ல, இறகுகள் இல்ல, எதுவுமே இல்ல. அண்ட் ஆல்சோ அது ஃபீமேல் மட்டும் இருக்கிறதுனால அண்ட் ஃபெதர்ஸ் இல்லாததுனால இந்த பாம்பு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து முட்டை சாப்பிட வரும். கண்டிப்பா வரும். அப்போ இது வந்து அந்த ஓட்டையை க்ளோஸ் பண்ணிரும். ஓகே. அது அந்த குத்தும் போது அந்த குட்டி வுட் பீசஸ் எல்லாம் உள்ள விழுவுல. ஆமா. அந்த வுட் பீசஸால அந்த ஓட்டையை க்ளோஸ் பண்ணிரும். ஆனா ஒரு இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஏரியா மட்டும் ஓபனா வச்சிரும். அண்ட் அந்த மேல் வந்து காலையில போய் அந்த ஃபீமேலுக்கு வேண்டி ஃபுட் எடுத்துட்டு வரும். ஃபுட் எடுத்து கழுத்துல ஸ்டோர் பண்ணிட்டு வரும். அது வந்து கழுத்துல ஸ்டோர் பண்ணி கொண்டு வரும். ஸ்டோர் பண்ணிட்டு ஃபீமேல் கிட்ட வந்து எடுத்து கொடுக்கும். இது வந்து அந்த முட்டை விரிஞ்சு குட்டி கொஞ்சம் பெருசா இருக்கு வரை இதே தான் பண்ணுவாங்க. ஓகே. ஆக்சுவலா அது நீங்க சொன்னப்போ அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து அது சொல்லுது. நம்மளால ஒரு விஷயம் வந்து உருவாகுது அப்படிங்கிறப்போ அது உருவாகி வளர்றவங்க அது எவ்வளவு அழகா பாத்துக்கணும் அப்படின்றத சொல்லுது. இந்த பேர்ட்ஸை பாதுகாக்கிறதுக்கு ஹியூமன்ஸ் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுவீங்க? கவர்மெண்ட் ஆல்சோ. பேர்ட்ஸ் வந்து நம்ம மெயினா என்ன பண்ணணும்னா நம்ம வந்து வீடு கட்டணும்னு இந்த மரம் செடியெல்லாம் வெட்டுறோம்ல. ஸோ நம்ம ஈக்குவலிட்டு அவங்களோட வீடை கீழே விழுத்திட்டு நம்ம வீடை கட்டுறோம். ஸோ அவங்களுக்கு போக இடம் இல்லாததுனால அவங்க வேற எங்கேயாச்சும் அங்க சுத்திட்டே இருப்பாங்க. அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு மரம் இருந்துச்சு, அதுல நிறைய பேர்ட்ஸ் வீடு கட்டி வச்சிருந்துச்சு. இப்போ அந்த மரம் வந்து விழுந்துருச்சு, இங்க வீடு கட்டிட்டோம்னா அந்த பேர்ட்ஸ் வந்து இந்த ஏரியாவே விட்டு போயிடும். அப்போ அந்த ஒரு லொக்காலிட்டியில வந்து அந்த பேர்டு கம்மியா இருக்கும். பேர்ட்ஸ் வந்து நம்ம ஈகோ சிஸ்டம்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது அந்த சீட்ஸ் டிஸ்பர்ஸ் பண்ணும். இப்போ நான் அந்த ஹார்ன்பில் சொன்னேன்லன்னா அந்த ஹார்ன்பில் வந்து ஒரு நாளைக்கு 12,000 சீட்ஸ் டிஸ்பர்ஸ் பண்ணுது. அப்போ இது மாதிரி நிறைய பேர்ட்ஸ் இருக்கப்போ அது ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு இது பண்ணும்? அது வந்து அந்த ஏரியாவோட கவுண்ட் பொறுத்து அந்த ஃபாரஸ்ட் பார்த்து நம்ம அதை எஸ்டிமேட் பண்ணலாம். இந்த ஹார்ன்பில் வந்து எங்க இருக்குன்னா இந்த ஃபிக்கஸ் அத்திப்பழம் சொல்லுவாங்க, அந்த பழத்தோட செடி எங்க இருக்கோ அண்ட் அந்த காடு வந்து ரொம்ப இருட்டா மாய்ஸ்டா தண்ணி இருக்கிற காடா இருக்குமோ அங்கதான் இந்த ஹார்ன்பில் இருக்கும். பேர்ட்ஸை வந்து பாதுகாக்கிறதுலாம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. ஏன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நம்ம நாடு முழுவதும் 30,000 ஸ்பீசிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒவ்வொரு பேர்ட்ஸும் எவ்வளவு சீட்ஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணும், அது வந்து எவ்வளவு மரங்கள் முளைக்கும் அப்படின்றது வந்து
எண்ணி பார்க்காத ஒன்று. இன்னொரு வீட்டை அழிச்சிட்டு அதுக்கு மேலே இன்னொரு வீட்டை கட்டக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, பேர்ட்ஸை நாம் எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் நல்லா இருப்போம். ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், மற்ற எல்லாமே வந்து அதுங்க போகிற எச்சங்கள்லேருந்து விளைஞ்சது தானே தவிர வேறு எப்படியுமே கிடையாது. அனன்யாவோட லைஃப்பில் பார்ட் 1 பேர்ட்ஸை பற்றி, பார்ட்ஸ் 2 ரெப்டைல்ஸ் அண்ட் ஸ்னேக்ஸை பற்றி, அவங்க பேர்ட்ஸை பற்றி நிறைய படித்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து போன இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்டைல்ஸ் அண்ட் ஸ்னேக்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அதை பற்றி நிறைய படிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து பார்ட் 2க்குள்ளே தான் போகிறோம். வாங்க. ஓகே, பார்ட் 1 பேர்ட்ஸை பற்றி பார்த்தோம். அதாவது நீங்கள் அடுத்த விஷயத்துக்கு அப்கிரேட் ஆகிருக்கீங்கல்ல, அதுக்கு முன்னே இல்லை பார்ட் 1லேயே 1.1ன்னு சொல்லி ஒரு விஷயம் நீங்கள் அப்கிரேட் ஆனீங்களே. இப்போ நீங்கள் யங்கஸ்ட் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆல்சோ கூட. எஸ். ஓகே, அந்த அனுபவங்களை பற்றி நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணணுமே. வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் வந்து நான் ஃபஸ்ட்டு ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்காக யூடியூப்லேருந்து எடுத்து படித்தேன். ஓகே. அண்ட் தென் நான் வந்து ஒரு ட்ரெயின்ட் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். ஓகே. மிஸ் ராதிகா ராமசுவாமி. ஓகே. ஷீ இஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபீமேல் ஃபோட்டோகிராஃபர். ஓ, அவங்கள்ட்ட தான் நீங்கள் ட்ரெயின்? அவங்கள்ட்ட வந்து ஜஸ்ட் 1 வீக் ஒர்க் ஷாப்க்கு போயிருந்தேன். ஓகே. இது வந்து குன்னூரில் நடந்துருச்சு. ஓகே. ஸோ மேம் வந்து ஃபர்ஸ்ட் என்ன அக்செப்ட் பண்ணல பிகாஸ் ஐ வாஸ் டூ ஸ்மால். மேம் சொன்னாங்க ஷீஸ் டூ ஸ்மால், கேமரா ஹேண்டில் பண்ண முடியாது, ஸோ அதனால வி கான்ட் டேக் ஹர், சாரி சொன்னாங்க. ஓகே. அப்பா சொன்னாரு நோ ஜஸ்ட் கிவ் ஹர் அ சான்ஸ், அவ பண்ணிப்பா, டோன்ட் வரின்னு. அப்போ மேம் சொன்னாங்க ஓகே, ஆனா நீங்க பேரண்ட் யாராச்சும் ஸ்டே பண்ணுவீங்களா கேட்டாங்க. ஓகே. அப்பா சொன்னாங்க யாருமே ஸ்டே பண்ண மாட்டாங்க, அவ தனியா இருப்பா, வேணா உங்க கூடயே வச்சுங்க சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃப்ரீடம் அப்பா கொடுக்கறதுக்கு எங்கிருந்து தைரியம் வச்சுன்னு தெரியாது. எல்லா பக்கம் தனியாக அனுப்பிச்சிருக்காங்க, கூட அவர் மேக்ஸிமம் இருந்ததில்லை. ஓகே, இந்த தனியாக ட்ராவல் பண்ணப்போ உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக உங்களை நீங்கள் பில்ட் பண்ணியிருப்பீங்க. தனியாக இப்போ எந்த அனிமல் வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியமே வந்திருக்கும். நீங்கள் இந்த ஃபோட்டோகிராஃபியில் கண்டிப்பாக வைல்ட் லைஃப் எப்படி சொல்லணும், நீங்கள் பேர்ட்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணுறப்பவே நிறைய சுற்றிட்டீங்க, கேமரா வேலை கையில் கிடச்சிச்சு, லேர்ன் பண்ணிட்டீங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் சந்தித்த சுவாரஸ்யமான அனுபவங்கள் எதாவது இருக்கா? இதை நான் பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆனேன். கேமரா மாட்டிச்சு அப்படின்னா இந்த டைம்ல வந்து எப்படின்னா, நான் வந்து இந்த மொமெண்ட் ஆக்சுவலி கேப்சரே பண்ணல. நான் வந்து டின்னர் சாப்பிட போய் திரும்ப ரூமுக்கு போயிட்டு இருந்தேன். இந்த ஒர்க் ஷாப் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போகும்போது என்னன்னா, லைக் ரூமுக்கு போகும்போது ஜஸ்ட் ரேண்டமா அங்க பக்கத்துல இருக்க டி எஸ்டேட்ல ஒரு டார்ச் அடிச்சேன். டார்ச் அடிச்சப்போ அதுல இருந்து கிரீன் கலர் ஐஸ் க்ளோ ஆகுது. கிரீன் க்ளோயிங் ஐஸ்னா லெப்பர்டோட ஐஸ் அது. ஓகே. ஸோ நான் இங்கே இருக்கேன், இதுதான் டி எஸ்டேட்னா அதுக்குள்ள லெப்பர்ட் இருக்கு, அவ்வளோ க்ளோஸாக இருந்தேன். அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பின்ன அதே டே நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சிட்டு பார்த்தேன்னா அங்கே நிறைய இந்த பைசன் சொல்லுவோம்ல, அது நிறைய இருக்கு, காட்டு எருமை. அது வந்து அந்த டி எஸ்டேட்ல ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இதெல்லாமே வந்து வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வைல்டில் வந்து ட்ராவல் பண்ணுறப்பவே ட்ராவலிங்லேயே வந்து பைசன்ஸ், டியர்ஸ், மங்கீஸ், அப்புறம் வந்து வைல்டு போர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இதை தாண்டி நீங்கள் காட்டுக்குள்ளே இன்டு த வைல்ட் டீப் அப்படின்றப்போ நீங்கள் ரொம்ப ரேராக கேப்சர் பண்ண விஷயங்கள் ஏதாவது இருக்கா? டைகர் டெரிட்டரியல் ஃபைட். அது வந்து ஆக்சுவலி நாட் மெனி பீப்புள், லைக் நிறைய பேருக்கு அது பார்க்கவே முடியாது. ஓகே. இது அவ்வளோ ரேர் ஆனது. இந்த ஃபைட் எப்போ நடக்கும்னா, அந்த ஒரு டெரிட்டரியில வந்து 2 மேல் டைகர் இருக்கும். ஓகே. அண்ட் ஜஸ்ட் 1 ஃபீமேல் டைகர். ஓகே. ஓகே. அப்போ இந்த ஃபைட் நடக்கிறது வந்து அந்த டெரிட்டரி பிளஸ் த ஃபீமேல்காக. 2 மேல் டைகர் வந்து ஃபைட் பண்ணும். குட் அடல்ட் ஆல்சோ. யா, ஹியூஜ் அடல்ட். அண்ட் இது 2 வந்து ஃபைட் பண்ணும். யார் வின் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு அந்த ஃபீமேல் அண்ட் டெரிட்டரி. ஓகே. தி ஒன் ஹூ லூசஸ் அந்த டெரிட்டரியை விட்டு போயிடும். டெரிட்டரி விட்டு போயிடணும். இப்போ அந்த டெரிட்டரி விட்டு வெளியில போனா கிட்டத்தட்ட அந்த ஒரு 10 to 15 கிலோமீட்டர் சரௌண்டிங் அது மட்டும் கண்ட்ரோல்ல இருக்கும். இப்போ எது ஜெயிச்சதோ அது மட்டும் கண்ட்ரோல்ல இருக்கும். அது உங்களுக்கு பார்த்துட்டு ரொம்ப ரேர் மூமெண்ட். இதை தாண்டி இந்த ஹண்டிங் டைம்ல ஏதாவது வீடியோஸ் எடுத்திருக்கீங்களா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ. டைகர் ஹண்டிங் எடுத்திருக்கேன். ஓகே. ஹண்டிங்னா பிடிச்சி சாப்பிட்டு லைக் பிடிச்சி கொண்டு போகுது, அந்த மாதிரி வீடியோ எடுத்திருக்கேன். ஓகே. பின்ன நம்ம இந்த வைல்ட் டாக்ஸ் சொல்லுவோம்ல. ஆமா, வைல்ட் டாக்ஸ். வைல்ட் டாக்ஸ் வந்து பேக்லயே சாப்பிடுறது, டியர் போட்டு.
அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். ஓகே, எல்லாமே நல்ல ரேரான. இது எல்லாமே ரொம்ப ரேரான வீடியோஸ். இந்த வைல்ட் டாக்ஸ் வந்து எப்படி சொல்றேன்னா இருக்கலே ரொம்ப மோசம்னு சொல்லுவாங்க அதர் வேட்டை விலங்கை விட. அதாவது உணவுக்காக வேட்டையாடும் சில விலங்குகள், பட் இது வந்து சும்மா விளையாட்டுக்காகவே வந்து வேட்டையாடி கொள்ளக்கூடியதுன்னு சொல்லுவாங்கல்ல. இது வந்து இப்போ ஒரு குரூப் ஆஃப் டியர்ல அந்த ஒரு சிங்கிள் டியர் மேல கண்ணு வச்சிருச்சுன்னா அந்த டியரை பிடிக்க விடாது. அது எவ்வளவு ஓடணும்னாலும் ஓடிட்டு. இப்போ அந்த குரூப்ல வந்து எத்தனை வைல்டு டாக்ஸ் இருக்கும்? இப்போ வந்து பேக் ஆஃப் 20 இருக்கும். சிலது ரொம்ப பிக் குரூப்ஸ், பேக் ஆஃப் 50, ஓகே, பேக் ஆஃப் 25 அந்த மாதிரி பிக் குரூப்ஸ் இருக்கும். ஆனா சிலது வந்து பேக் ஆஃப் 4 ஓகே அந்த மாதிரி குட்டி ஸ்மால் குரூப்ஸ். இப்போ நீங்க சொல்றப்ப தான் தெரியுது ஃபுட் சைக்கிள் அப்படின்றது வைல்டுக்குள்ள வந்து ரொம்ப சூப்பரானது. ஒன்று கொள்ளுது அப்படின்னா அடுத்து அதை வந்து டிஸ்போஸ் பண்றவனும் ஒவ்வொரு விலங்கும் அழகா பண்ணிடும். ஒரு ஸ்மெல் கூட இருக்காது. நாளைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு அங்கே ஒரு குப்பை இருக்குன்ற அளவு கூட இல்லாத அளவுக்கு பண்ணிடும். அது எப்படி அந்த காட்டுக்குள்ள இந்த விஷயங்கள் நடக்குது? இது வந்து எப்படின்னா டைகர்ஸ் ஆர் ஏபெக்ஸ் ஹண்டர்ஸ் சொல்லுவோம். இந்த ஃபுட் செயின்ல வந்து அவங்க தான் டாப், அவங்க தான் ரொம்ப டாப்ல இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே தான் இந்த பாக்கி அனிமல்ஸ் எல்லாம் வருது. ஸோ இந்த கார்னிவர்ஸ், தட் இஸ் இந்த டைகர், லெப்பர்ட் இதெல்லாமே பிடிச்சி சாப்பிடும். அதுக்கு வேண்ட மாதிரி சாப்பிடும். சாப்பிட்டுட்டு அந்த மிச்சத்தை அங்கேயே விட்டு போயிடும். அது வந்து இந்த ஸ்கேவெஞ்சர்ஸ், இந்த வல்ச்சர், அப்புறம் இந்த வைல்ட் டாக் இதெல்லாம் வந்து அது சாப்பிடும். பாக்கி எல்லாமே டீகம்போஸ் ஆயிடும். இப்போ காட்டோட வளத்துல எல்லா விலங்குகளுமே முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். இப்போ பெரிய விலங்குகள் இருந்து ஆக்ரோஷமா வேட்டையாட விலகக்கூடிய விலங்குகள் எல்லாமே இருக்கு. இதுல புலிகள் வந்து மிக முக்கியமான இடம் வகிக்குதுன்னு சொல்றாங்களே, அது எதனால? நான் சொன்ன மாதிரி இந்த டைகர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஹண்டர்ஸ். ஓகே. ஏன்னா அதுக்கு வந்து மெயினா சாப்பிட்ற ஃபுட் வந்து இந்த மான். ஓகே. மான் சாப்பிட்றது வந்து புல்லு. இப்போ வந்து நீங்க ஒரு ஃபாரஸ்ட்க்கு போறீங்கன்னா நீங்க அங்க நிறைய மான் பாக்குறீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் வந்து ஒரு ஹெல்தியான ஃபாரஸ்ட். ஆனா இது நீங்க கம்மியான மான் பாக்குறீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் அவ்வளோ ஹெல்தியா இல்லை. ஓகே, அப்போ இந்த டைகர் வந்து அந்த மானை சாப்பிட்டதுனாதான் இன்னும் புதிய பேபிஸ் எல்லாம் வரும். அண்ட் அந்த மானோட ஓவர் பாப்புலேஷனும் ஆகாது, பட் கம்மியும் ஆகாது. இந்த ஃபாரஸ்ட்ல வந்து மிக கொடூரமான விலங்குகள் சொல்லக்கூடிய புலிகள், சிங்கங்கள் அண்டு லெப்பர்ட்ஸ், காட்டு யானைகள்லாம் இருக்கறனால தான் எனக்கு தெரிஞ்சு மனுஷங்கள்ட்ட இருந்து காடு பாதுகாப்பா இருக்குன்னு தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, ஆக்சுவலி அது ட்ரூ தான். ஏன்னா நம்ம வந்து இந்த ஃபாரஸ்ட் டச் பண்ணாம இருந்தாலே ஃபாரஸ்ட் ஆட்டோமேட்டிக்காவே க்ரோ ஆயிரும். ஆனா நம்ம வந்து இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா நம்ம வந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியாஸ் வந்து கட் டவுன் பண்றோம். கட் பண்ணி அங்க இன்னும் இந்த பில்டிங்ஸ், வீடு, தென் கார்பரேட் ஆஃபீஸஸ் அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால என்னன்னா இந்த அனிமல்ஸ்க்கு வந்து அங்க அந்த ஹோம் ரேஞ்ச் வந்து அது கம்மியாயிட்டே இருக்கு. அது கம்மியாகிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹியூமன் டெரிட்டரியில என்டர் பண்றாங்க. அதுதான் இந்த ஹியூமன் அண்ட் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட் சொல்லுவோம்ல, அதுக்கு இது ஒரு காஸ் இருக்கு. இந்த ஃபாரஸ்ட்ல இருந்து இவ்வளோ இந்த யானை, புலி, சிறுத்தை அந்த மாதிரி அனிமல்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம தயங்குறோம் உள்ள வரத்துக்கு. ஏன்னா நம்மளுக்கு வச்சு அவங்க வந்து டேஞ்சரஸான அனிமல்ஸ், நம்மள அடிச்சிருவாங்க, நம்மள கொண்டுருவாங்க. அதனால நம்ம ஃபாரஸ்ட்குள்ள வருது இல்ல. அதனாலதான் இந்த ஃபாரஸ்ட் இவ்வளோ பச்சையா இவ்வளோ நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. வளமிக்க காட்டை நம்ம பார்த்தே ஆகணும்னா அங்கே கண்டிப்பா சிங்கம், புலி, கரடி, லெப்பர்ட்ஸ் எல்லாமே இருந்தே ஆகணும். அப்பதான் மனுஷங்கள்ட்ட இருந்து காடு பாதுகாப்பா இருக்கும். ஓகேங்களா? பார்ட் 1 பத்தி நிறைய பார்த்தோம். பிட்வீன் கேப்பில் அந்த பார்ட் 1.1 ஒரு வெர்ஷன் இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு இப்போ அப்கிரேட் வெர்ஷன் பார்ட் 2க்கு தான் போகிறோம். அங்கே போயிட்டு பாம்புகள் பற்றியும், crocodiles பற்றியும், யானைகள் பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, இந்த இளம் வயது வனப்பாதுகாவலர் அனன்யா விஸ்வேஷ் பார்த்தீங்கன்னா பறக்கிறத பற்றிலாம் நிறையா கற்றுக்கிட்டாங்க. அதை பற்றி நிறைய விஷயம் நம்மள்ட்ட சொன்னாங்க. உடனே அதை விட ரொம்ப ஹையாக போவோம்னு பார்த்தா டக்குன்னு நிலத்துக்கு வந்துட்டு ரெப்டைல்ஸ் பற்றி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த இது பார்த்தீங்கன்னா அவங்களோட அத்தியாயம் வந்து ரெப்டைல்ஸ் இருந்ததும், அதாவது முதலைகள், தவளைகள், பாம்புகள், இந்த வெட்டுக்கிளி போன்ற நிலத்தில் வாழக்கூடிய சில உயிரினங்களை பற்றி அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் இவங்களை வச்சு சினேக் ரெஸ்கியூஸ் இதெல்லாம் பண்ணலான்னு பார்த்தோம். பட் அண்டர் 18 வன சட்டத்தின்படி அது பண்ணக்கூடாதுன்ற ஒரு ரூல் இருந்துச்சு. அதேமாதிரி வைல்டில் போயிட்டு பாம்புகளை ஷூட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு அதுக்கான ஒரு பர்மிஷன்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ அதுக்காக நாங்கள் வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மலப்புலாவில் இருக்கக்கூடிய ஸ்னேக் ரெஸ்கியூ சென்டருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ நாங்கள் உள்ளே வந்துட்டோம். வந்த உடனே நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. அவங்க கிளாஸ் எடுக்க அவங்க போயிட்டாங்க. ஸோ அடுத்து நாம இந்த ரெப்டைல்ஸ் பற்றி அவங்க எந்த அளவுக்கு கற்றுருக்காங்க, நம்மளுக்கு அவங்க எந்த விஷயம்லாம் சொல்லித்தர போகிறாங்க தான் பார்க்க போகிறோம். ரெப்டைல்ஸ் பற்றிய படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு பிளட்ஸ் இருக்கக்கூடிய அனிமல்ஸை பற்றி படிக்கிறது. ஸோ அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் காட்டுறது வந்து ஸ்னேக்கில். ஓகேங்களா?
நீங்கள் வந்து சின்ன வயசில் நிறைய ஸ்னேக்ஸ் வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயம்லாம் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்னேக் ரெஸ்கியூ சென்டருக்கு வந்த உடனே எங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் ரெஸ்கியூ பண்ணுற ஸ்னேக்ஸ் எல்லாம் இந்த வைட்ரான கேஜில் விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒய் இந்த மாதிரியான கேஜஸில் விடுறாங்க ரெஸ்கியூ பண்ணுற ஸ்னேக்ஸை? ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆக்சுவலி வைடான கேஜ் இல்ல, ஜஸ்ட் ஒரு வைட் ஏரியா ஓப்பன். ஓகே. இந்த ஸ்னேக்ஸ் ரெஸ்கியூ பண்ணி இங்க விடுறதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, நம்ம ஒரு சேஃபர் டிஸ்டன்ஸ்ல இருந்து, பிகாஸ் அந்த டிராவல் வந்ததுனால ஸ்னேக் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி. ஓகே. சோ அது வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகிறதுக்கு வேண்டி ஃபுல்லா விடுவாங்க. அண்ட் நம்ம ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ்ல இருந்து அதோட பாடியில ஏதாவது டிஸ்பிகரேஷன், போன்ஸ் எங்கேயாச்சும் மிக்ஸ்அப் ஆயிருக்கா, ஓகே, இல்ல எனி இன்ஜுரிஸ் இல்ல ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் இருக்கா செக் பண்றதுக்கு வேண்டி இதுல விடுவாங்க. இதுல விட்டு ஒரு 10-15 டேஸ் மானிட்டரிங் வச்சுட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க ஸ்னேக்ஸை பத்தி சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்? ஸ்னேக்ஸ் பத்தி வந்து என்னன்னா, நான் மெயினா பேச வருது வந்து இந்த ஹியூமன் அண்ட் ஸ்னேக். ஓகே. ஏன்னா இப்ப நம்ம நிறைய பேர் ஸ்னேக்ஸ் என்கவுண்டர் பண்றோம். ஸ்னேக்ஸ் என்கவுண்டர் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே. நிறைய பேர் பயத்துல கொண்டுறாங்க. இல்ல இந்த பழைய கால சொல்லுவாங்கல்ல, இந்த பெருங்காய தண்ணி ஊத்தினா பாம்பு போயிடும், அப்புறம் கெரோசின், வேற டிட்டர்ஜென்ட் இதை ஊத்தினா பாம்பு போயிடும், அதெல்லாமும் நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. ஆக்சுவலி நம்ம வந்து அவங்களுக்கு ஸ்னேக்கோட ப்ராப்பர் அவேர்னஸ் கொடுக்கணும். அது ஸ்னேக் வந்து இப்போ எல்லா ஸ்னேக்ஸும் விஷம் உள்ளது அல்ல. ஓகே. சம் ஸ்னேக்ஸ் வந்து எப்படின்னா, அது கடிச்சா கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் தான் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும், இல்ல பெயின் இருக்கும். அது தவிர்த்து ஃபேட்டல் எதுவுமே இருக்காது. நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் ஏரியால வந்து இருக்கிற 4 ஹைலி வெனமஸ் ஸ்னேக்ஸ் தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண கத்துக்கணும். நாகப்பாம்பு அண்ட் விரியன் பாம்புகள் சொன்னா ஓகே, இது பாம்பு வந்து விஷம் இருக்கும். இது இல்லாம சில விஷமுடைய பாம்புகள் இருக்கு, அது எப்படி ஐடென்டிஃபை பண்றது டக்குன்னு? ஜெனரலி ஃபாலோ பண்றது என்னன்னா, நம்ம ஒரு பாம்போட தலை பார்த்தோம்னா, வெனமஸ் ஸ்னேக்கோட தலை வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும், தடியா இருக்கும், ப்ராடா இருக்கும். ஓகே. ஆனா நான் வெனமஸ் ஸ்னேக்ஸோட வந்து கொஞ்சம் கூட தின்னா இருக்கும். ஓகே. ஆனா சில ஸ்பீஷீஸ் இப்படி இருக்கு, எது வந்து தலை ப்ராடா இருக்கு, ஆனா அது நான் வெனமஸ் ஸ்னேக். நான் வெனமஸ் ஸ்னேக். சோ இந்த ராட் ஸ்னேக், சேரப்பாம்பு, நாகப்பாம்பு, அப்புறம் நம்ம கட்டுவிரியன், கிரேட் அண்ட் வுல்ஃப் ஸ்னேக், இந்த மாதிரி எல்லா ஸ்னேக்ஸ்க்கும் லுக் அலைக் மாதிரி இருக்கும். நம்ம சொல்லுவோம்ல, நம்மள மாதிரி பார்க்க உலகத்துல வேற யாராச்சும், அதே மாதிரிதான் இந்த ஸ்பீஷீஸ். ரசில் வைப்பர் அண்ட் பைத்தன் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து ரசில் வைப்பரை பைத்தன் நினைச்சு புடிச்சிருவாங்க. ஆமா, கரெக்ட். அண்ட் அது அவங்களுக்கு அடிக்குது. நம்ம வந்து ஜஸ்ட் பேசிக்கா இந்த 4 ஸ்னேக்ஸ் மட்டும் ஐடென்டிஃபை பண்ண கத்துட்டோம்னாலே அது வந்து நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப். இப்போ வந்து பெரிய ஹெட் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வெனமஸ், சின்ன ஹெட் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் வெனமஸ். ஸோ இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே போதும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வெனாமஸ் அண்ட் நான் வெனாமஸ் எந்த ஸ்னேக்குமே வந்து அடிச்சு கொள்ளக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களா? இந்த ஸ்னேக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் திங் அவங்க வந்து நம்ம ஃபார்மர்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லுவோம். தோட்டத்துல எல்லாம் அந்த எலி அந்த மாதிரி இருக்கிற அனிமல்ஸ் சாப்பிடுது. ஆமா, அது வந்து ஃபார்மருக்கு பெனிஃபிட்டா இருந்தனால ஸ்னேக்ஸ் வந்து ஃபார்மர்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லுவோம். ஓகே. அண்ட் இந்த ஸ்னேக்ஸ் வந்து நம்ம ஈகோ சிஸ்டம்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கரெக்ட். ஸ்னேக்ஸ் இல்லனா இந்த ஃபுட் செயின் பாப்புலேஷன், இந்த ராட், தவளை, பல்லி, அதோட எல்லாமே பாப்புலேஷன் ஓவர் ஆயிரும். ஓவர் ஆயிடுச்சுன்னா நம்ம ஹியூமன்ஸ்க்கு தான் தொந்தரமா இருக்கும். கண்டிப்பா. சோ இந்த ஸ்னேக்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா பாதுகாக்கணும். அண்ட் நம்ம வந்து இந்த ஸ்னேக்ஸை பார்த்து ஆக்சுவலி பயப்படுறதுக்கு தேவையே இல்லை. நம்ம ஒரு லிவிங் பீயிங் தான், அது ஒரு லிவிங் பீயிங் தான். ஓகே, கரெக்ட். மெயின் மோட்டிவ் நம்ம ஒரு லிவிங் பீயிங்குமே ஹார்ம் பண்ணக்கூடாது. தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா வரும். ஸோ அந்த நேரத்துல அட்டாக்ன்றது நம்மள அறியாம வர்றதுதான். ஸோ அதை தாண்டி நம்ம பொதுவாக ஒரு இடத்துல பார்க்குறோம் அப்படின்னா சும்மா கள்ள தூக்கி அடிக்கணுமோ இல்லை ஒரு குச்சி வச்சு அடிச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அது அங்கே இருக்கிறது உங்களுக்கு டேஞ்சர் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்கியூ சென்டர்ஸ் இருக்கும். இல்லை வந்துன்னா நம்மளுடைய தீயணைப்பு படை வீரர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னாலே போதும், கண்டிப்பாக அதை வந்து அவங்க ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போயிட்டு வைல்டில் வந்து கொண்டு விட்டுருவாங்க. ஸோ அந்த ஸ்னேக்ஸை நம்ம மேக்ஸிமம் பார்த்து வரலுமே அது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. இன்னொன்று அதை அடிக்கிறதுக்கான முற்படாதீங்க. இதுதான் வந்து அனன்யா சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸ்னேக் ஃபர்ஸ்ட் எய்டும் இருக்கு. ஓகே. இப்போ இதுதான் என் கை. ஓகே. ஸ்னேக் வந்து என்ன இங்க கடிச்சிருச்சு. இங்க கடிச்சிருச்சுன்னா இங்க வந்து கீழ ஒரு திக்கான ஸ்டிக் வச்சு சப்போர்ட் கொடுத்துட்டு, ஓகே, அந்த பைட் ஒரு ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி பைட்டுக்கு மேல, ஓகே, பைட்டுக்கு கீழ அங்க வந்து கட்டி டைட்டா கட்டிடும். ஓகே. ஆனா பிளட் சர்க்குலேஷனுக்கு ஓவர் டைட்டா கட்டக்கூடாது. ஓகே. அண்ட் நம்ம இது ஃபாலோ பண்ணுவோம்ல, அந்த இது பைட் மேல நம்ம கத்தியால கட் பண்றதும்
பாய்சன் வெளில வந்துடும். இல்ல அப்படி எதுவுமே இல்ல, அப்படி எப்படியுமே செய்யக்கூடாது. ஓகே. இது ஜஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அண்ட் மினிமம் மூவ்மெண்ட். இப்போ இது ஃபாலோ பண்ணா இப்போ இதுக்குள்ள சர்க்குலேஷனுக்குள்ளே வந்து அந்த வெனாமஸ் இருக்குன்றீங்களா? இங்கேயே ட்ராப் ஆயிரும். அது வந்து ஏறதுக்கு டைம் எடுக்கும். ஓகே. நீங்க இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி டாக்டர் வரதுக்கும் டைம் கரெக்டா இருக்கும். இப்போ நீங்க சொல்றபடி ஈஸியா புரிய வைக்கணும்னு பார்த்தா டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா எப்படி வண்டி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகுதோ அந்த மாதிரி நம்ம வந்து அந்த பாய்சன் ஜம்ப் பண்றோம். ஓகே. நான் வெனமஸ் ஸ்னேக்னா மெயினா எதுவுமே ஆகாது, ஜஸ்ட் லைட்டா ஸ்வெல்லிங் ஏதாச்சும் இருக்கும். அண்ட் நம்ம இந்த பைத்தன் இருக்குல்ல, பைத்தனுக்கு வந்து பல்லு எப்படின்னா ஃபுல் கர்வ்டா இருக்கும். அப்ப அது இப்படி கடிச்சு இழுத்துச்சுன்னா அந்த ஸ்கின் அப்படியே பிஞ்சு வந்துரும். நீங்க இதனால எவ்வளவு ஸ்னேக்ஸ் நீங்க ரெஸ்கியூ பண்ணிருக்கீங்க? நான் வந்து 75+ ஸ்னேக்ஸ் ரெஸ்கியூ பண்ணிருக்கேன். ஓகே. சீனியர் சூப்பர்விஷன். ஓகே. தனியா இல்ல. ஓகே கரெக்ட். அண்ட் கிங் கோப்ரா வந்து இப்போ இங்க ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க. இங்க இந்த ஃபெசிலிட்டிலேயே 4 கிங் கோப்ராஸ் இருக்கு. ஓ, ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க. அது தவிர்த்து ரீசெண்டா இன்னும் 5 கிங் கோப்ராஸ் ரெஸ்கியூ பண்ணி அப்சர்வேஷன் வச்சு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. இந்த 4 வந்து இப்போ அப்சர்வேஷன்ல இருக்கு. ராஜநாகத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை. இப்போ கரண்டா நம்ம இருக்கிற பிளேஸ்லயே 4 கிங் கோப்ராஸ் இருக்கு. ஓகே. அது அவங்க ரீசெண்டா ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க. அந்த 4ல 2 ரீசெண்ட் ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க. பிளஸ் இன்னும் 5 ரெஸ்கியூ பண்ணிருந்தாங்க. அண்ட் அது வந்து மானிட்டர் பண்ணிட்டு அது ஃபாரஸ்ட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. அது வந்து ஒன் ஆஃப் தி வெரி ஹை வெனமஸ் ஸ்னேக்ஸ் ஆஃப் இந்தியா. அது வந்து கடிச்சதும் we have no chance of surviving. கிங் கோப்ராவோட ஹப் இன் சவுத் இந்தியா இஸ் அகும்பே ரெயின் ஃபாரஸ்ட் இன் மேங்களூர், கர்நாடகா. அங்க வந்து கிங் கோப்ரா வந்து நிறையவே இருக்கு. நாட் ஓன்லி கிங் கோப்ரா, இந்த பேம்பு பிட் வைப்பர், நிறைய வெனமஸ் ஸ்னேக்ஸ். அங்க வந்து உங்களுக்கு நிறைய ஸ்னேக்ஸ் கிடைக்கும். அங்க வந்து ஒரு மேக்ரோ போட்டோகிராஃபி ஒர்க் ஷாப்காக போயிருந்தேன். அன்பார்ச்சுனேட்லி எனக்கு அங்க வைல்ட்ல கிங் கோப்ரா கிடைக்கல. ஆனா நிறைய வைப்பர்ஸ் அதெல்லாம் கிடைச்சு. இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்னேக்ஸை வந்து நம்ம கேட்ச் பண்றோம், கிங் கோப்ராவை கேட்ச் பண்றதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இது ரொம்ப ஆக்டிவா இருக்கும்னு சொல்றாங்களே. கிங் கோப்ரா வந்து மோஸ்ட்லி அதுக்கு வந்து ரொம்ப பவர் இருக்கும், மசில் பவர் வந்து ரொம்பவே அதிகம். ஓகே. அதுக்கும் இந்த பைத்தனுக்கும் பார்த்தோம்னா கிங் கோப்ராக்கு தான் மசில் பவர் அதிகமா இருக்கும். அப்போ நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணணும்னா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே. எனக்கு வந்து இன்னும் அந்த ஏஜ் ஆவல அதை ரெஸ்கியூ பண்ண. ஏன்னா அதை என்ன இழுத்துச்சுன்னா நான் கண்டிப்பா கீழே. நீங்க அப்சர்வ் பண்ண விஷயத்துல இருந்து சொல்றீங்க இப்போ. ஆமா, நல்ல மசில் பவர் இருக்கு. நம்ம அதை பால் புடிச்சிட்டோம்னா அது நம்மளே இழுத்துட்டு போயிடும். ஓ. சோ நம்ம வந்து அதை ப்ராப்பரா டேக்கிள் பண்ண படிச்சோம்னா தான் அது சேஃபா ரெஸ்கியூ பண்ண முடியும். வாவ், கிரேட். கிங் கோப்ராவோட ஹேபிட்ஸ் என்ன? கிங் கோப்ராவோட ஹேபிட்ஸ் வந்து எப்படின்னா, அது மோஸ்ட்லி ரொம்பவே கிங் கோப்ரா வந்து எப்படின்னா ரொம்ப லேசியான ஸ்னேக்னு சொல்லலாம். மார்னிங்ல இருந்து ஆஃப்டர்நூன் வேற ஃபுல் லேசியா தான் இருக்கும். 4க்கு மேல தான் அவங்க ஆக்டிவ் ஆவாங்க. அவங்களுக்கு நைட் டைம் தான் கண்ணு ப்ராப்பரா தெரியும். எலிஃபென்ட்ஸ் பத்தி தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். அதுவும் அனன்யா அதையும் பத்தி நிறைய ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ல அதை பத்தி தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நிலத்திலே வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய விலங்குனா இப்போதைக்கு யானை மட்டும்தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய யானையை பத்தி ஒரு சின்ன பாப்பா தான் நம்ம கூட பேச போறாங்க. இந்த இடம் என்ன இடம்? ஸோ நமக்கு இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கோம்? நம்ம வந்து இப்போ தோனி ஃபாரஸ்டோட எலிஃபென்ட் கேம்ப்ல இருக்கோம். ஓகே. இங்க வந்து ஒரு கும்கி எலிஃபென்ட் வச்சிருக்காங்க. அந்த கும்கி எலிஃபென்ட் வந்து நைட் வந்து இந்த ஒரு கேஜ் மாதிரி ஏரியால வச்சு வைப்பாங்க ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ். ஓ, கேஜ்குள்ள தான் வைக்கணுமா? சேஃப்டி ரீசன் எதனால? ஏன்னா நைட் வந்து இந்த வைல்ட் எலிஃபென்ட்ஸ் வந்து இந்த கும்கியோட ஸ்மெல் எடுத்துட்டு சண்டை போட வந்துரும். சோ அந்த எலிஃபென்ட், அந்த கும்கி எலிஃபென்ட் வந்து சேஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு நைட் வந்து இதுல வச்சிருவாங்க. சோ அது வீடு மாதிரி உள்ள வர முடியாது, அட்டாக் பண்ண முடியாது. ஓகே. இப்போ இந்த யானை எங்க காணுமே? நாங்க வேற ரொம்ப ஆசையா வந்த யானைனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சோ பார்க்கலாம் வந்து எங்க போயிட்டாங்க அவங்க. அது வந்து நம்ம பேட் லக்னே சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த யானை வந்து மஸ்ட்ல போயிருச்சு. மஸ்ட்னா என்ன? மஸ்ட்னா அதோட வந்து அந்த மேட்டிங் ஃபேஸ் வரதுக்கு முன்னாடி அது ஒரு டைம் பீரியட். அந்த டைம் பீரியட்ல வந்து அதோட தலையில 2 குட்டியா ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ்ல இருந்து தண்ணி ஒழுகி வரும். ஹோல்ஸ்னா எந்த பக்கம்? காது கிட்ட இருக்கும், தலை கிட்ட. ஓகே ஓகே ஓகே. அதோட இங்க ஃபோர்ஹெட்ல இருந்து வந்து தண்ணி ஒழுகி வரும். ஓகே. அண்ட் அந்த எலிஃபென்ட் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டடாகவும் கோவத்துல இருக்கும். யாரை பார்த்தாலும் தூக்கி போட்டுரும், இல்ல கீழே இருந்து ஏதாச்சும் எடுத்து ஆட்கள் மேல தூக்கி போட்டுரும். அதனால அந்த டைம்ல வந்து எலிஃபென்ட் கிட்ட போறது சேஃப் இல்ல. ஓகே. அதனால இப்ப எங்க கொண்டு போயிருக்காங்க? அந்த எலிஃபென்ட் வந்து இப்போ டீப் ஃபாரஸ்ட்குள்ள போய் கட்டி போட்டிருக்காங்க. ஏன்னா இங்க வந்து நிறைய ஹியூமன் மூவ்மெண்ட் இருக்கிறதுனால யாருக்குமே ஏதாச்சும் இன்ஜுரி ஒன்றும் ஆகக்கூடாது. அண்ட் எலிஃபென்ட்டுக்கு வந்து மேட்டிங்
ஃபேஸ் ஆனதுனால ஃபாரஸ்ட்குள்ளே கொண்டு விட்டுருவாங்க. நீங்கள் வந்து பேசிக்கான தகவலை தாண்டி யானையை பற்றி நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது? யானை வந்து ஒரு நாளைக்கு 300 kgs ஆஃப் ஃபுட்டு வந்து சாப்பிடும். அண்ட் அதோட வந்து ரன்னிங் ஸ்பீட் வந்து ஒரு 25 km/h ஸ்பீடில் ஓடும். யானை வந்து ஒரு வெயிட் உள்ள அனிமல் ஆனதுனால சடனாக பாடி டேர்ன் பண்ண முடியாது. அப்போ நம்ம வந்து ஜிக்ஸாக்ல ஓடணும்னா யானை வந்து அவ்வளோ ஸ்பீடாக ஓட வராது. அப்போ அது ஹாஃப்வே போயிட்டு நின்றோம், அங்கேருந்து ரிட்டர்ன் போயிடும். இவன் பிடிக்க முடியல நம்மளால அப்படின்ட்டு அது பின்வாங்கிட்டுருங்க. ஓகே, யானை வந்து இப்போ ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணது, அதாவது வைல்டில் இருக்கிறதுனால பார்த்து மற்ற அனிமல்ஸ் அட்டாக் பண்ணது கூட இருக்குது. ஹியூமன்ஸ் எதனால அட்டாக் பண்ண நினைக்குது? யானை வந்து அதோட டெண்டன்சி எப்படின்னா, யானைக்கு வந்து ஒரு ஜெனட்டிக் மெமரி இருக்கும். இப்போ நம்ம இது நியூஸ்ல வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்கோம். யானை வந்து ஒரு வீடை உடைச்சிருச்சு, உடைச்சு தாண்டி போயிடுச்சு சொல்லுவாங்க. ஊருக்குள்ள வந்துச்சு, ஆமா உடைச்சு தாண்டி போகும். அது ஏதாவது ஒரு வால் எது வந்தாலும் பக்கத்துல இடம் இருந்தாலும் அதுல போகாது, ஆனா உடைச்சிட்டு போகுது அப்படின்னா. அது ஏன்னா இந்த எலிஃபென்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஜெனட்டிக் மெமரி சொல்லுவோம். ஓகே, அது வந்து எப்படின்னா 10 இல்ல 10-15 வருஷம் முன்னாடி அதோட அதே ஆன்செஸ்டர் வந்து எந்த வழிக்கு போனாங்களோ இந்த யானை அந்த வழிக்கு தான் போகும். இப்போ வந்து அந்த ரோட்ல இருந்து நடுவுல ஏதாச்சும் ஒரு வீடு வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து சுத்தி போக தெரியாது. ஏன்னா அதோட மெமரியில வந்து சுத்தி போற வழி இல்ல. அப்போ அதோட ஒரே ஒரு வழி என்னன்னா அந்த வீடை உடைச்சு போட்டு தாண்டி போகணும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் நடக்குது. எதுக்காக இந்த டிராவலை வந்து எடுத்துக்குது? இப்போ யானை வந்து ஒரு இடத்துல எல்லா வளமும் இருக்கு, பட் இருந்தாலும் எதுக்காக அந்த ஒரு டிராவல் எடுத்து போகுது ரொம்ப தூரம்? அந்த டிராவல் வந்து ஏன்னா அது ஒரு மேட்டிங் பீரியட் இருக்குல்ல, இந்த ப்ரீடிங் சீசன், இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, இது வந்து மைக்ரேட்டரி பீரியட் சொல்லுவோம். இந்த மைக்ரேட்டரி பீரியட்ல வந்து எப்படின்னா அனிமல்ஸ் வந்து இப்போ வந்து இங்க இருக்கிற அனிமல்ஸ் வந்து மேபி தமிழ்நாடுக்கு போவாங்க, தமிழ்நாடுல இருந்து அனிமல்ஸ் நார்த் இந்தியா போவாங்க. இல்ல நான் சொன்ன மாதிரி இந்த பேர்ட்ஸ்க்கு மைக்ரேட்டரி பீரியட் இருக்கிற மாதிரி தான் எல்லா அனிமல்ஸ்க்குமே மைக்ரேட்டரி பீரியட் இருக்கும். அப்போ இந்த எலிஃபென்ட்ஸ் வந்து மைக்ரேட்டரி பீரியட் போறது ஃபார் ஃபுட் அண்ட் ப்ரீடிங். ஒரு யானை வந்து தன்னுடைய வாழ்நாள்ல எவ்வளவு பெரிய காட்டை உருவாக்குது? இப்போ வந்து நம்ம ஒரு காட்டுல தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த காட்டுல வந்து நிறைய யானை இருக்கு. இப்போ வந்து நம்ம சொன்ன இந்த பறவை வந்து அந்த சீடை கீழே போடுது சொல்றோம். ஆனா அந்த சீடு வளர்றதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும்? தண்ணி வேணும், வெயில் வேணும். அப்புறம் நம்ம வீட்டுல எல்லாம் வளர்க்குறோம்னா நம்ம அது ஃபர்டிலைசர் போடுவோம்ல. ஆமா, இந்த ஃபாரஸ்ட்ல வந்து இந்த ஃபர்டிலைசிங் வேலை பண்றது வந்து இந்த யானையோட சாணகம் தான். அந்த சாணகம் வந்து அதுல போட்டுச்சுன்னா அதுல இருந்து மரம் வளரும், இல்ல மஷ்ரூம்ஸ் வளரும், அண்ட் வேற நிறைய பிளான்ஸ் எல்லாம் வளரும். ஓகே, அதாவது காட்டுக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதா இருக்குல்ல. இந்த சீடு விழுவுறதா இருக்கட்டும், அதுக்கு மேலே அந்த சாணம் விழுவுறதா இருக்கட்டும், அதுக்கான ஃபெர்டிலைசர் எல்லாமே இயற்கையாக அதுக்காக வந்து கட்டமைச்சிருக்கு. மேபி அதுக்காக கூட டெய்லியும் ஒரு யானை வந்து 300 kg ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி யானைகள் வந்து காட்டை விட்டு வெளியில் வந்து மனிதர்களை தாக்குதுன்னு சொல்கிறாங்களே, அது எதனால, என்னென்ன விஷயத்துக்காக வந்து நம்மளை அட்டாக் பண்ணுது? அது யானை வந்து வெளியே வர்றதுக்கு ரீசன் வந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியா வந்து கம்மியாயிட்டே போகுது. நம்ம வந்து ஃபாரஸ்ட் கட் பண்ணி நிறைய சிட்டிஸ் பில்டிங்ஸ் எல்லாம் நம்ம பெருசாக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃபாரஸ்ட் கட் ஆனதுனால அதுக்கு வந்து மூவ் பண்ண நிறைய ஸ்பேஸ் இல்லை. அப்போ அந்த ஸ்பேஸ் இல்லாததுனால நான் சொன்ன மாதிரி அதோட மெமரி அப்படி. அப்போ அது எங்க இருந்துச்சோ திரும்ப அங்கேயே தான் போகும். இப்போ அங்க ஒரு ஊர் வந்துருச்சுன்னா இது அந்த ஊருக்குள்ளதான் போயிருக்கு. ஐ டோன்ட் கேர், இது என்னோட இடம், நான் வருவேன். ஆமா, இப்போ அது வந்து யானை மேல தப்பு இல்லை, நம்ம மேல தானே? நம்ம மேல தான் தப்பு. ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம யானைகள் வந்து தனியாக இருக்கக்கூடிய யானைகள் தான் இந்த மாதிரி அதிகமாக அந்த இடத்துக்கு வரும், கூட்டத்தோடு இருக்க யானைகள் வராதுன்னு சொல்லுவாங்க. இப்போ யானைகள் வந்து எந்த மாதிரியான யானைகள் கூட்டமாக இருக்கும், எந்த மாதிரியான யானைகள் தனிச்சு இருக்கும்? கூட்டத்தில் வந்து ஃபுல்லாகவே ஃபீமேல்ஸாக தான் இருக்கும். அந்த ஃபீமேல் வந்து ப்ரீடிங் பண்ணி பேபி எலிஃபென்ட் போடும்போது அந்த பேபி எலிஃபென்ட் மேலாக இருந்துச்சுன்னா ஒரு 15 years, நம்ம ஹியூமன் ஏஜ் லைனில் வந்து ஒரு 15 years வரை அந்த குரூப்லேயே இருக்கும். 15 years வந்து அது அந்த குரூப் விட்டு போயிடும். மேல் வந்து தனியா இருக்கும், ஃபீமேல் வந்து குரூப்பா இருக்கும். இந்த ஹர்ட்ல வந்துட்டு ஹெட் வந்து அந்த ஹர்டோட ஒரு பார்ட்டி, எல்டஸ்ட் வந்து அந்த ஹர்டோட ஹெட். ஓ, இப்போ வந்து எல்லா யானை கூட்டத்துக்கும் வந்து ஃபீமேல் லேடி ஏதா இருக்க யானை தான் வந்து ஹெட்டா இருக்கும். ஆமா, அந்த கூட்டத்துல மேலே இருக்காது. நீங்க மேல் பாக்குறீங்கன்னா அதுக்கு வந்து 15 yearsக்கு கம்மியா தான் இருக்கும். 15 years கம்மியா தான் இருக்கும். இந்த 15 yearsக்கு அப்புறம் வந்து இந்த மேல் தனியா போனதும் மேபி வேற மேல்ஸ் வந்து மேல்னே குரூப் பண்ணிப்பாங்க. ஓ, அப்போ இது வந்து மேபி அந்த குரூப்ல போய் ஜாயின் பண்ணும், இல்லைன்னா சிங்கிள் டஸ்கராகவே இருக்கும். கேர்ள் எலிஃபென்ட்ஸும் ஒரு இதாக இருக்கும், அதே மாதிரி மேல் எலிஃபென்ட்ஸும் ஒரு குரூப்பாக இருக்கும். இதுல இருந்து தனிச்சு போகிறது எந்த மாதிரியான யானைகள்? ஏன்னா நாங்கள் இப்போ நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, சின்ன தம்பியாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தனிச்சு வந்துடுறாங்க, ரொம்ப மூர்க்குத்தனமாக வந்து ஊருக்குள்ளே வந்து அட்டகாசம் பண்ணுறாங்க இப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எதனால?
குரூப்ல செப்பரேட் ஆனதும் குழந்தையா இருக்கிறதுனால எங்க போகணும் எப்படி பண்ணணும் எதுவுமே தெரியாது. அப்ப பக்கத்துல எங்க இருக்கோ அது அங்கதான் போகும். அண்ட் யானைக்கு வந்து நம்ம எங்க போனாலும் நம்ம யானையை பார்த்துமே ஃபர்ஸ்ட் பயப்படுறோம். பயப்பட்டு இந்த ஃபயர் கிராக்கர்ஸ் இருக்குல்ல, படக்கம் வச்சு கொளுத்தி விடுறோம். இல்லைன்னா நிறைய சவுண்ட் பண்ணி அதை ஓட்டி விட்டுறோம். இல்லைன்னா இந்த எலக்ட்ரிகேஷன் வயர் இருக்குல்ல, அதோட வோல்டேஜ் ஏற்றி விட்டோம்னா யானைக்கு தட்டிடுச்சுன்னா யானை செத்துரும். இல்லைன்னா காது இல்ல ஏதாச்சும் பாடி பார்ட் கட் ஆயிரும். ஸோ அந்த வெறுப்புல வந்துதான் அது நம்ம ஹியூமன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது. அதாவது இப்போ நீங்க பிஃபோர் எங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது மதம் பிடிக்கக்கூடிய பிகினிங் ஸ்டேஜில் ஒரு ஹோல்ஸ்லேருந்து வாட்டர் மாதிரி வடியும். ஸோ அப்போ ஹியூமன்ஸ்ட்டு இருந்து யாரும் தள்ளி இருக்க அந்த மாதிரி தொந்தரவு பண்ணி தனியாக கொண்டு போய் விட்டுறணும். இந்த மாதிரி நேரத்துல இவ்வளவு கோவப்படக்கூடிய ஒரு யானையை வந்து நாம பட்டாசு வெடிச்சோ இல்லை அது வந்த சவுண்ட்ஸ் எழுப்பியோ இல்லை ஒரு எலக்ட்ரிக் மூலியமா பண்ணுறப்ப அது என்ன ஆகுது அப்படின்னா, அது கோவத்தில் அது இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் சொல்லுவாங்களே, யாராவது நம்ம சீண்டுனா கம்முன்னு இருக்க மாட்டாங்கன்ட்டு. ஃபஸ்ட்டு ஒருத்தங்க நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே போதும், நம்ம பக்கத்தில் வராது. ஸோ அந்த மாதிரி யானைகளை முடிஞ்ச வரலும் வருது அப்படின்னா நம்மளோட போக்கில் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாலே அதுவே போயிட்டு அதுவே மூவ் பண்ணி போயிடும். யானையோட ஆயுட்காலம் எவ்வளவு? ஒரு யானை தான் இறக்கறதுக்குள்ள எவ்வளவு பெரிய காட்டை உருவாக்குது? யானை வந்து ரொம்ப லாங்காகவே இருக்கும். நான் பார்த்தது வந்து ஒரு ஓல்டஸ்ட் யானை வந்து 76 years old யானை நான் பார்த்துருக்கேன். ஓகே. அது ஸோ எலிஃபென்ட்ஸோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப லாங். ஐ திங்க் அது ஒரு 100 years விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 80-90 years இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் யானைகளை பற்றி பேசிட்டோம். இன்னும் நாங்கள் வைல்டுக்குள்ளே நிறைய விஷயம் ட்ராவல் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அனன்யா கூட தான் இருக்க போகிறோம். ஏன்னா தனியாக போகிறக்கு எனக்கே பயமாக இருக்குது. எனக்கு துணையாக இருக்கிறது அவங்க தான். ஸோ அதனால் நாங்கள் இன்னும் ட்ராவல் பண்ண போகிறோம். சரி வாங்க அண்ணையா போவோம். இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வரப்போ நீங்கள் ஃபுட்டெல்லாம் கொண்டு வர முடியாதுல்ல? ஆமாம். ஃபுட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இப்போ என்ன சாப்பிடுவீங்க? நான் வந்து ஃபுல் டே எங்கேயாச்சும் போகிறேன்னா மெயினாக எடுத்துப்பேன். ஒரு குட்டி ஃப்ளாஸ்ல வந்து பிளாக் டீ, ஓகே, கட்டன் சாய் எடுத்துப்பேன். அண்ட் ஒரு 5 rupees பிஸ்கட் பாக்கெட் வச்சுப்பேன், ஜஸ்ட் ஃபார் எமர்ஜென்சி. இந்த 5 கிலோமீட்டர் போனாலே தாங்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட்றது வைல்ட் ஃப்ரூட்ஸ். வைல்டு ஃப்ரூட்ஸ் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். எங்கேயாவது கிடைச்சா வாங்கி கொடுங்க. வாங்கலாம் முடியாது, நம்ம போற இடத்துல எங்கேயாச்சும் கிடைச்சதுனா தான் நம்ம எடுத்து சாப்பிடுவோம். அது என்ன வைல்டு ஃப்ரூட்ஸ்? அது எப்படி சாப்பிடுவீங்க? வைல்ட் ஃப்ரூட்ஸ் வந்து எனக்கு பிடிச்சது வந்து கேக்டஸ் ஃப்ரூட். கேக்டஸ் ஃப்ரூட், அதாவது தமிழ்ல கள்ளிப்பழம்னு சொல்லுவாங்க. அந்த ரெட் கலர் இருக்கு அதுவா? ஆமா. ஆஹா. அது வந்து ரெட்டா இருந்ததுன்னா அது ஓவராவே பழுத்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அது வந்து சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க. அது வந்து பச்சையா இருக்கும்ல, பச்சையா இருக்கும்போது அதை எடுக்கணும். பார்த்து முள் எதுவுமே குத்தாம பார்த்து எடுக்கணும். எடுத்துட்டு நான் வந்து அது தரையில வந்து ரப் பண்ணுவேன். ஆமா, அப்ப அந்த முள் எல்லாம் போயிடும். போனதும் அந்த செடியில இருந்து ஒரு முள் எடுத்து அழகா இப்படி சர்க்கிள்ல கட் பண்ணிட்டு மேல இருந்து கேப் ஓபன் பண்ணுவேன். உள்ள பார்த்தோம்னா ரெட் கலர்ல இருக்கும், தக்காளி மாதிரி இருக்கும். அது அப்படியே வாயில போட்டு பிச்சுக்கு நம்பி சாப்பிடணும். ஐயோ, கேக்குறப்பவே நல்லா இருக்கு. எனக்கு குரல கிடைச்சா நல்லா இருக்கும்ல. அதெல்லாம் வேற என்ன ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது? அது இல்லாம வந்து ஒரு பெரி, பிளாக் பெரி மாதிரி ஒண்ணு இருக்கு. ஓகே. அது வந்து ஜஸ்ட் நம்ம அப்படியே பறிச்சு சாப்பிடலாம். கேக்டஸ் ஃப்ரூட் சொல்றது வந்து நம்ம பிளட் சுகருக்கு வந்து ரொம்பவே நல்லது. அப்புறம் இந்த ப்ளூபெரி மாதிரி இருக்கிற ஃப்ரூட்டும் அதுவும் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸ்கின் சாஃப்ட் ஆயிரும். அப்படிங்களா? சரி, போறப்ப எனக்கு சொல்லுங்களேன். நான் வேற நிறைய ஹோஸ்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கலர் ஆயிருவேன், கொஞ்சம் சாஃப்ட் ஆயிருவேன்ல. ஏன் அனன்யா இப்போ திடீர்னு போய் ஜாலியா நடந்து போயிட்டு இருக்கிறோம், ஏதாவது யானை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? யானை நம்மள பாத்துருச்சா ஃபர்ஸ்ட் பாக்கணும். ஓகே. அது நம்மள பாத்துருச்சுன்னா நம்ம கிட்ட ஏதாச்சும் வழி இருக்கா ரிட்டர்ன் போறதுக்கு, அது பாக்கணும். முதல்ல ஓட பாக்கணும். ஆமா, ஸ்பேஸ் இருக்கா பாக்கணும். ஸ்பேஸ் ரொம்ப குட்டியா இருக்குன்னா யானை நம்மள பாக்கலன்னா அப்படியே ரிவர்ஸ் அடிச்சிடலாம். வேற எந்த அனிமல் பார்த்தாலும் அந்த அனிமல் அவங்கள ஃபர்ஸ்ட் பாத்துருச்சா அதுதான் பாக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ணுவோம் என்ன பண்ணுவோன்னு. ஓடுறது வந்துட்டு சத்தம் பண்ணி எல்லாம் ஓடக்கூடாது, சைலண்டா மெதுவா பேக் போகணும். அப்படியே கம்முன்னு போயிடணும், இல்லைன்னா வெரி டேஞ்சர்ல. ஆமா. ஓகே. அம்மா, அப்போ காட்டுக்குள்ள எல்லாமே அன்பிரடிக்டபிள் தானே? ஆமா, எதுவுமே பண்ண முடியாதுல்ல? இல்ல எதுவுமே பண்ண முடியாது. அப்போ ஒண்ணுதான் ப்ரெடிக்ட் பண்ணணும், என்னது? சத்தம் மட்டும் போடக்கூடாது. ஆமா, சத்தமே போடக்கூடாது, நம்ம சைலண்டா வாக் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம வாக் பண்றதுமே பேசுறோம்ல, ஜென்ரலி நாங்க பேசவே மாட்டோம். ஓகே. நாங்க வந்து சைலண்டா தான் நடப்போம். அதாவது அழகா சொல்லுவாங்க, ஏய் எதா இருந்தாலும் வேலையை செய்ய பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இதுவும். கரெக்டுங்க. அப்பா, ஏய் அங்க மங்கீஸ் இருக்குல்ல, நான் வரப்போ காலைல நிறைய பிஸ்கட் பழம்லாம் வாங்கிட்டு வந்தேன் கொடுக்கலான்ட்டு, மறந்துட்டு வந்துட்டேனே.
மன்னிப்பு எடுத்துட்டு வரலாமா? நோ, நம்ம வந்து அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணக்கூடாது. இது வந்து நம்ம ஃபாரஸ்ட்ல ஃபாலோ பண்ற ஒரு மெயினான ரூல். ஓகே. ஏன்னா நம்ம சாப்பிடுறது வந்து அந்த அனிமல்ஸ்க்காக பாய்சனா இருக்கும். இப்போ நம்ம வந்து டைகர் மாதிரி ராவா டியரோ இல்ல யானையோ நம்ம அதை ராவா சாப்பிட முடியாது, நமக்கு டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஓகே. அதே மாதிரி தான் இந்த பிஸ்கெட்ஸ் அதுல இருக்கிற அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது வந்து அவங்களுக்கு டைஜஸ்ட் பண்ண முடியாது. சோ அது வந்து அவங்களுக்கு டெத்ல போய் விட்டுரும். அதனால நம்ம அனிமல்ஸ் ஃபீட் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ நம்ம இந்த ஃபாரஸ்ட் ஏரியால போகும்போது இது லிட்டர் பண்ணக்கூடாது. இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாம் நம்ம அப்படியே போட்டு போயிடுவோம், அது போடக்கூடாது. பிகாஸ் இந்த அனிமல்ஸ்க்கு வந்து தெரியாது எது அவங்களுக்கு நல்லது எது கெட்டது. சோ அவங்க வந்து என்ன கிடைக்குதோ அதை எடுத்து சாப்பிடுவாங்க. பிளாஸ்டிக் சாப்பிட்டதுனால அது வந்து அவங்களுக்கு ஸ்டமக் இஷ்யூஸ் வந்து பிரீத் பண்ண முடியாம டெத் ஆயிடும். சோ அதனாலதான் நம்ம அனிமல் ஃபீட் பண்ணக்கூடாது அண்ட் லிட்டர் பண்ணக்கூடாது. ஆல்சோ ஒன் மோர் திங், நம்ம அனிமல்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஃபீடே பண்ணக்கூடாது, நம்ம எதுவுமே கொடுக்கக்கூடாது, எதுவுமே கொடுக்கக்கூடாது. அது தேடிக்கும். ஆமா, நம்ம வந்து ஒரு ஃபாரஸ்ட் குள்ள போறோம்னா நம்ம அங்க போறோம், அந்த அனிமலை பாக்குறோம், நம்ம சந்தோஷப்படுறோம், கொஞ்சம் பிக்சர்ஸ் எடுக்கிறோம். அதுவும் டிஸ்டன்ஸ்ல இருந்து, வண்டியில இருந்து இறங்கி எடுக்கக்கூடாது. ஏன்னா அதோட மூட் வந்து அன்பிரெடிக்டபிள். நீங்க சொன்ன மாதிரி ஃபாரஸ்ட் மட்டும் இல்ல, ஃபாரஸ்ட்ல இருக்கிற அனிமல்ஸுமே அன்பிரெடிக்டபிள் தான். சோ அது வந்து நம்மள எந்த மூட்ல அட்டாக் பண்ணும் தெரியாது. ஆக்சுவலா ஒரு விஷயம் என்னன்னா, இங்க இருக்க எல்லாத்துக்குமே ஒரு குணம் இருக்கும், அதுக்குன்னு வேட்டையாடக்கூடிய சக்தி இருக்கும், உணவு தேடிக்கூடிய பழக்க வழக்கம் இருக்கும். அது மனுஷங்களான நாம மாத்தக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி அது ஸ்டொமக்குக்கும் அது ஒத்துக்காது, லைஃப் ஸ்பேன்லயும் ப்ராப்ளம் வரும். இப்போ ஒரு 20 வருஷம் வாழக்கூடிய ஒரு விலங்கு இந்த மாதிரி ஃபுட்ஸை எடுத்துக்கிறதுனால கண்டிப்பா 10 வருஷம் 15 வருஷம்ன்ற மாதிரியான லைஃப் டைம்லாம் வந்துடும். ஸோ இது தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ ரொம்ப தூரம் காட்டுக்குள்ள டிராவல் பண்ணி வரோம்ல, இப்போ இங்க அதாவது எப்படி சொல்றேன்னா, அங்கே அங்கே பாலக்காடு வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா போர்டு போட்டிருந்தாலும் மேப்பை நம்பி வரோம், இல்லைன்னா நிறுத்தி அட்டது வழியெல்லாம் கேட்டு வரோம். நீங்க இந்த மாதிரி காட்டுக்குள்ள வரப்போ எப்படி வழியில நான் வச்சு கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் போவாங்க, ரோடு எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, நாம் பாட்டுக்கு பூந்து தான் போகணும். ஒரு இடத்த ரீச் ஆயிட்டோம், இப்போ ரிட்டர்ன் வர்றது எப்படி நீங்க இது பண்ணுவீங்க? நாங்க வந்து போகும்போது என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி பிளான்ஸ் இல்லைன்னா ட்ரீஸ்ல வந்து அதோட இந்த ஸ்டெம் வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணிடுவோம். எப்படி ஓகே, அப்ப அது பிரேக் பண்ணோம்னா நம்ம வர வழியில இது உடைஞ்சிருக்குன்னா, ஓ அப்ப நம்ம இந்த வழிக்கு தான் வந்திருக்கோம், அப்ப நம்ம கரெக்டா தான் போறோம் அப்படின்றது பேசிக்கா தெரியும். இப்போ என்னன்னா, இந்த இலையெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மீட்டர் 4 மீட்டர் 5 மீட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் இது இல்லாம என்னென்ன விஷயம்லாம் நீங்க வந்து லேண்ட்மார்க்கா யூஸ் பண்ணுவீங்க, ஒரு ஐடென்டிஃபைக்கு யூஸ் பண்ணுவீங்க? லேண்ட்மார்க்கா யூஸ் பண்றது வந்து ரிவர்ஸ் இல்லைன்னா அது ஏதாச்சும் போகுதா, இப்போ நம்ம வரோம்னா நம்ம அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் ரிவர் இருக்கா. மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா, நம்ம டாப்ல இருந்து வரோம்னா அந்த ரிவரோட சைடை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துருவோம். ஓகே. சோ அது அப்படியே நம்மள இப்படி இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்து கொண்டு வந்துரும். அப்போ என்ன ஆகும்னா, இங்க இருந்து ஈஸியா நம்ம கனெக்ட் ஆகி போறதுக்கு பாசிபிள்ஸ் இருக்கும். எவ்வளவு டீப்பான ஃபாரஸ்டா இருக்குல்ல. ஆமா, மம்பட்டி அம்பலத்துல ஒரு சாங் இருக்கும், காட்டு வழி போற புண்ணி கவலைப்படாது. உங்களை பார்த்தா கவலைப்படாம போற மாதிரி தான் இருக்கு, எதுக்குமே பயப்படாம இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள அசால்ட்டா வரீங்களே. இப்போ நீங்க ஒரு அனிமல்ஸ் தேடி போறீங்களா, இப்போ அந்த அனிமல்ஸ் வந்து நீங்க எப்படி போயிட்டு அங்கே ஐடென்டிஃபை பண்ணிங்க? மாதிரி டார்க்கான காட்டுல மழை பெஞ்சிச்சுன்னா அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரொம்ப இடுப்பொசரத்துக்கு செடியெல்லாம் வளர்ந்துருக்குல்ல, எப்படி? நாங்க வந்து இந்த அனிமல்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து எப்படின்னா, அந்த அனிமல்ஸ் இருந்த சயின்ஸ் ஏதாச்சும் இருக்கா பார்ப்போம். லைக் இப்போ டைகர் இல்லைன்னா கரடி இருந்துச்சுன்னா இந்த மரத்துல வந்து சுரண்டி வச்சிருக்கா, இல்ல அதோட வந்து அந்த ஃபீசிஸ் அந்த சாணம் எங்கேயாச்சும் இருக்கா, ஓகே, இல்லன்னா பா பிரிண்ட்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிரும். ஓகே, பா பிரிண்ட்ஸ் வச்சுலாம் கண்டுபிடிப்பீங்களா? ஆமா, நாங்க வந்து இந்த சென்சஸ் எடுப்போம்ல எவ்ரி இயர். ஆமா, இந்த சென்சஸ் எடுக்கிறதுக்கு வந்து த்ரீ மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அது வந்து டைரக்ட் வந்து நம்ம பார்த்து நோட் எடுக்கிறது, இன்னொன்னு வந்து இன்டைரக்ட். ஏன்னா எல்லா அனிமலோட வந்து இன்டைரக்ட் மெத்தட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, அது என்ன இன்டைரக்ட் மெத்தட்னா? இன்டைரக்ட் மெத்தட்னா இந்த எலிஃபென்ட்ஸ்க்கு எப்படி எடுக்கிறோம்னா, நம்ம எலிஃபென்ட் டங் வச்சு எடுக்கிறோம். ஓகே, இப்போ வந்து எப்படின்னா, ஒரு எலிஃபென்ட் இங்க டங் வச்சிருக்குன்னா நெக்ஸ்ட் 1 கிலோமீட்டர் கழிஞ்சு தான் இன்னொரு டங் போடும். சோ அதுக்கு நடுவுல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது ஒரு டிஃபரெண்ட் எலிஃபென்ட். ஓகே, அப்படி கவுண்ட் எடுப்போம். அண்ட் தென் டைகர்ஸ் வந்து எப்படின்னா பா பிரிண்ட் வச்சு எடுப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம திங்க் பண்றது வந்து பா பிரிண்ட் வந்து எப்படி இருக்கும், எல்லாத்துக்குமே சேமா தானே இருக்கும், எல்லா டைகருக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆமா, அப்படிதான் நம்ம யூசுவலா திங்க் பண்ணுவோம். ஆனா அது எப்படின்னா எல்லா டைகருக்குமே நகம் வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஓ, இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்க நகத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க. அது வந்து இப்படி இப்போ வந்து கால் இப்படி க்ளோஸ்டா தான் இருக்கும், ஆனா அது வந்து கீழே வைக்கும் போது அது நல்லா இப்படி ஓபன் ஆகி பிரிண்ட் ஆகும். ஓகே, அப்போ இந்த நெயில் வந்து அதுல டிஃபரெண்டா இருக்கும், அப்படி வச்சு நம்ம கணக்கு எடுக்கலாம். ஓகே. அண்ட் டைகர் மேலா ஃபீமேலான்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு வந்து நம்ம ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுவோம். எதுல ஸ்கேல் வச்சு? டைகருக்கா?
ஆமா ஜஸ்ட் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுவோம். ஃபுட் பிரிண்ட்லயா? ஆமா. ஓகே. அது வந்து நம்ம ஹாரிசான்டலோ வெர்டிகலாவோ பண்ண மாட்டோம். ஓகே. டயகனலா தான் பண்ணுவோம். ஓகே. அந்த டயகனல்ல வந்து ஃபீமேலுக்கு வந்து ஒரு 13.5 to 14.5 அந்த ரேஞ்ச் இருக்கும். மேலுக்கு வந்து 14.5 to 15.5 அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் இருக்கும். ஓகே. கரடிக்கும் இதே மெத்தட் தானா? கரடிக்கும் அது எல்லா அனிமல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கும். ஓகே. புலிக்கு வந்து இந்த மெத்தட் வச்சு நீங்க ஃபுட் பிரிண்ட் வச்சே வந்து நீங்க மேலா ஃபீமேல்ன்றதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிருவீங்க. பா எவ்வளோ விஷயம் கத்துட்டு இருக்கோம் காட்டுக்குள்ள வந்து. இன்னும் நிறைய விஷயம் கத்துக்க போறோம். அனன்யா உண்மையாலுமே சொல்லணும்னா நான் ரொம்ப அதிகமா நிறைய விஷயங்களோட தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் கூட சேர்ந்து டிராவல் பண்ணிட்டே இருக்கணும் போல இருக்கு. போலாமா அப்படியே? யா ஷூர். ஓகே. அண்ணே அப்ப எங்கேயாவது உட்காந்துருவோமா? முடியல. ஆனா நீங்க வந்து உட்கார்ந்து பேசணும் சொன்னீங்க. ஆமா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சாதம் வந்து நான் சாப்பிட கொடுக்குறேன். நான் சொன்னேன்ல அந்த ப்ளூபெர்ரி மாதிரி இருக்கும் ஒரு ஃப்ரூட் சொல்லி. ஆமா இதுதான் அது. இது வந்து சாப்பிட்டு பாருங்க. ஸ்மெல் இந்த மணத்தக்காளி கீரை மாதிரி வருதே. சாப்பிடுங்க. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. ஓ இதுதான் நீங்க சொன்னதா? சாப்பிட்டா ஸ்கின் எல்லாம் க்ளோ ஆகுமோ? சரி போறது ஓவரா சாப்பிட கூடாது. கோல்ட் வந்துரும். ஓகே. சாப்பிட்டேங்க. த வைல்டு வெர்சஸ் சைல்டு உங்களோட ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே நேரம் ரொம்ப டஃப்பாகவும் இருக்குது. நிறைய குழந்தைகள் ஸ்கூலில் படிக்கிற எல்லா குழந்தைகளும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி வைல்டை பற்றி எஸ்ஏ காம்படிஷன் ஸ்பீச் காம்படிஷன் சொல்லிட்டு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் அப்படி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டைரெக்டாக நான் ஃபீல்டில் இறங்கி அதுக்கான அவேர்னஸ் நான் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெஸ்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் அண்ணனியா இருக்காங்க. அண்ணே தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக இன்னைக்கு இந்த டே ஃபுல்லாக எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் உங்களோட சேர்ந்து நிறைய ட்ராவல் பண்ணல நானும் கற்றுக்கிட்டேன். சில பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ்லாம்க்குமே கற்றுக்கிட்டேன். நிறைய அனிமல்ஸ் பற்றி பேர்ட்ஸ் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே லாஸ்ட்டாக அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும் கேட்கணும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதுக்கப்புறமா வர ஜென்ரேஷன் வைல்டை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் அந்த வைல்டை சேவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? நம்ம வந்து இந்த வைல்டு வந்துட்டு நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே அது தனியா க்ரோ ஆயிரும். ஓகே. அண்ட் நம்ம வந்து நம்மள சரௌண்டிங் இருக்கிற பேருக்கு வந்து இன்னும் அவேர்னஸ் கொடுக்கணும். ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்னேக்ஸ் மாதிரி ஸ்பீஷிஸ் எல்லாம் பார்த்து ரொம்பவே பயப்படுறோம். ஆனா அது பயப்படுறதுக்கு விஷயமே இல்லை. ஓகே. நம்ம வந்து அந்த ஸ்னேக்ஸ் பத்தி அந்த ஸ்னேக்ஸோட பயம் வந்து நமக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த பயம் நமக்குள்ள இருக்கக்கூடாது, நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் இருக்கக்கூடாது. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ வந்து ஸ்னேக் வந்துச்சுன்னா நீங்க கூப்பிட்டு சொன்னீங்கன்னா அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே. அண்ட் செகண்ட் விஷயம் வந்து என்னன்னா நம்ம ஃபேமிலி கூட எங்கேயாச்சும் டிராவல் பண்ண போறோம்னா அந்த ஃபாரஸ்ட்ல இருக்க ரூல்ஸ் இல்ல அந்த ஏரியால இருக்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம்னாலே நம்ம ட்ரிப் வந்து ஜாலியாவும் இருக்கும், சேஃபா இருக்கும். அண்ட் நம்மள சுத்தி இருக்கிற அனிமல்ஸ்க்கும் சேஃபா இருக்கும். ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி இந்த அனிமல்ஸ் எதுவுமே நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அண்ட் இந்த ஃபாரஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது சொல்றதுக்கு வந்து என்ன ரீசன்னா இப்போ நம்ம வந்து யாராச்சும் வேற எங்கேயாச்சும் வராங்கன்னா இவங்க வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக தான் ஆக்ட் பண்றாங்க. இப்போ வெளியிலேருந்து யாராச்சும் நம்ம காட்டு தாண்டி தான் வரணும். அப்போ இதுக்குள்ள இப்படி அனிமல்ஸ் இருக்கு சொன்னாங்கன்னா அவங்க வரத்துக்கு வந்து தயங்குவாங்க. ஸோ இந்த ஃபாரஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். அது மட்டும் இல்லாம இது வந்து நம்மளுக்கு லைஃபோட மெயின் ரிசோர்சஸ் ஆக்சிஜன் தண்ணி அந்த மாதிரி ரிசோர்சஸ் எல்லாம் கொடுக்குது. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இந்த காட்டு வந்து கொஞ்சம் லிவிங் பீயிங்ஸ்க்காக வீடு. நம்ம வந்து இன்னொருத்தரோட வீடு உடச்சி கீழே போடக்கூடாது. அதனால நம்ம இந்த ஃபாரஸ்ட்டை சேவ் பண்ணணும். அனன்யா சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? வைல்டை தொந்தரவு பண்ணாதீங்க, வைல்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸையும் தொந்தரவு பண்ணாதீங்க. இதை மட்டும்தான் அவங்க நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் அனன்யா எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. நிறைய விஷயம் எங்களுக்கு நீங்கள் டீச் பண்ணது உங்கள் மூலிமா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. யூ ஆர் பிரேவ் அண்ட் ரொம்ப இன்டெலிஜென்ட். அட் த சேம் டைம் நிறைய விஷயம் டீச் பண்ணியிருக்கீங்க. இந்த சரஸ்வதி பூஜையில் பார்த்தீங்கன்னா காளி தெய்வம் துர்க்கை அம்மன் சரஸ்வதினு சொல்லுவாங்க. இந்த மூணு சேர்ந்த ஒரு விஷயமா நீங்கள் இருந்திருக்கீங்க. நீங்கள் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபியூச்சர் ஜோர்னி இன்னும் பெஸ்ட்டாக அமையணும்னு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடு நம்ம போடுற ட்ரெஸ் இது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய அரண்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாட்டுக்குமே வந்து ஒவ்வொரு காடுகள்ன்றது பெரிய அரண். எப்படி தெரியுமா? ஒரு தீவிரவாதியோ இல்லை நம்மளோட நாட்டை அழிக்கணும்னு நினைக்க யாராக இருந்தாலும் ஒரு காட்டை தாண்டி வரணும்னா அங்கே கொடூரமான மிருகங்கள் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே வர்றதுக்கு யோசிப்பாங்க. இந்த காட்டை நம்ம எவ்வளவு பாதுகாக்கிறோமோ அவ்வளவு நல்லது. இந்த இயற்கை நம்ம கொடுத்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஏராளம். நம்ம உருவாகிறதுக்கு முன்னாலேயே இங்கே இருக்கக்கூடிய மரம் செடி கொடி பறவைகள் எல்லாமே உருவாகி இருக்கு. இதெல்லாம் நமக்கான படைக்கப்பட்ட ஒரு விஷயங்கள். ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. என்னோட நல்ல ஷோவில் சந்திப்போம்.
அன்டில் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். பாய்.